அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், பாரதிதாசன் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெக் ரூசா துறைகள், ஆஸ்திரேலிய தமிழ் வளர்ச்சி மன்றம் இவை இணைந்து தொடர்ந்து நடத்தும் அறிவியல் அரங்கின் 125வது அமர்வு இங்கே சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் திருவள்ளுவர் வாழ்த்தோடு இனிதே தொடங்குகிறது. திருவள்ளுவர் வாழ்த்தினை இசைக்க வருமாறு கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களை அன்போடு வேண்டுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோர், தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோர் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் படித்தோர் வாலறிவன். தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோர் வாலறிவன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவர் பாமரனின் நண்பர், பகுத்தறிவு பகலவர் பாமரனின் நண்பர். பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோர், பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோர். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நீதி வகுத்தான் பொய் புலவர், பொது நீதி வகுத்தான் பொய் புலவர். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோ, பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண் என்றான், கல்வியை கண் என்றான், ஒழுக்கத்தை உயிர் என்றான். காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ, காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி. எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண் பற்றிய அறிவியல் கல்வியும் மொழி பற்றிய மொழியியல் கல்வியும் மக்களுக்கு 2 கண்கள் போன்றவை ஆகும். நண்பர்களே, நமது இந்த நிகழ்ச்சி கேட்டுதா உங்களுக்கு எல்லாருக்கும் முழுமையா? கேட்டது கேட்டது கேட்டது. நல்லா என்னென்ப பாடல் பாடலோட வந்து சத்தமாவே வந்தது. நீங்க கண்ணாடி போடல? இல்ல வேண்டான்னுதான், கண்ணாடி போட வேண்டிய தேவையில்லை அப்படின்னுதான். அதனால இப்ப ரொம்ப மகிழ்ச்சி. அன்பு சகோதரிக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இப்ப அன்பர்களே,
திருவள்ளுவர் வாழ்த்து பாடி திருவள்ளுவர் மந்திரம் சொல்லுதல் மரபு. அந்த மரபு போற்றி திருவள்ளுவர் மந்திரம் சொல்லி மகிழ்வோம். வள்ளுவன் சொல்லே வேதமாம், திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வெள்ளையன் பாராட்டி வெடியன் நூலாக்கி கொள்ளை கொண்ட குரலை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வேதமாம், வேதமாம். திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி. அன்பர்களே, கடந்த 40 ஆண்டுகளாக இதைத்தான் நாம் நாள்தோறும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி திருவள்ளுவர் வாழ்த்தி பாடியவுடன் சொல்லி மகிழ்தல் வழக்கம். இன்று நான் காரணத்தோடு தான் அதாவது என்னுடைய அன்பான வேண்டுகோள், நம் அன்பர்கள் எல்லாம் நமது இணையதளத்தை ஒரு முறை பார்த்து அதை இன்னும் எப்படி மேம்படுத்தலாம் என்ற உங்களுடைய கருத்தை சொல்லுதல் வேண்டும். www.mtsacademy.com போட்டீங்கன்னா மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம்னு வரும். அந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திற்கு நடுவுல திருவள்ளுவர் சிலை இருக்கும். சுத்தி 8 லோகோஸ் போட்டிருப்போம். நீங்க பார்க்கலாம், எந்த ஒரு நிறுவனத்திலையும் 8 லோகோ வந்திருக்காது. நம்ம இதுலதான் அவ்வளவு இருக்கு. ஆனா அவ்வளவுக்கும் ஒவ்வொரு லோகோவுக்கும் ஒரு தீம், அதுக்குரிய குறள் இருக்குது. இது வேற எங்கேயும் கிடையாது. நீங்க வேணா பாருங்க. அதோட இருக்க வேண்டாம், நான் அதுதான் சரின்னு சொல்லல. நீங்க பாருங்க, அதை இன்னும் எப்படி நாம் மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க. அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த 66ஆம் அறிவியல் பூங்கா கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு நாங்க அனுப்பிச்சிட்டோம் கடந்த 2 நாள்ல. இன்னும் மற்ற அன்பர்களுக்கெல்லாம் இந்த வார இறுதிக்குள்ள எல்லோருக்கும் அனுப்பி விடுவோம் என்ற தகவலையும் இப்ப சொல்லிக்கிறோம். அதனாலதான் அந்த இணையதளத்துல நம்ம எப்படி இருக்கோங்கிற வரக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அறிய வேண்டுமே என்பதற்கான ஒரு அவாவில் தான் அவர்கள் பாடியவுடன் அதையெல்லாம் ரெடியா சரியா எடுத்து வச்சு போட்டோம். 66 இதழ்களும் இணையதளத்தில் இருக்கு. 65 இதழ் இருக்கு. 66வது இதழ அநேகமா இன்று இரவு அல்லது நாளைக்குள்ள கருணாநிதி பதிவேற்றம் செய்து விடுவார். 66ஆம் இதழ் அது மணிப்பூர்ல வெளியிட போறோம். நம்ம வெளியிட வரந்தரி காத்திருக்க வேண்டாம். ஏன்னா வெளியிடுறது கொஞ்சம் தாமதமானாலும் நம்முடைய இதை ஆல்ரெடி வி ஆர் லேட். ஏப்ரல் டு ஜூன், ஜூலைல தான் நம்ம எண்ட்ல தான் கொண்டு வரோம். ஆனால் நம்ம உடனே போடுவதுதான் சிறப்பு. அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் வருகை தந்திருக்கிறார். அவர் பேங்க் ஆஃப் பரோடா, அவரை அறிமுகப்படுத்திய பெருமை நமது சங்கர நாராயணன் அவர்களுக்கு உரித்தாகும். நான் அவற்றை சொல்லணும்னு நினைச்ச மறந்துட்டேன். ஆனால் அவர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் திரும்ப அவரை வர சொல்லிடலாம். அவரை அறிமுகப்படுத்திய பேங்க் ஆஃப் பரோடா அன்பர் தான் இன்றைய சிறப்பு விருந்தினர். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் எக்கனாமெட்ரிக்ஸ், இந்த எக்கனாமெட்ரிக்ஸ்ங்கிற சப்ஜெக்ட் மிக அற்புதமான ஒரு சப்ஜெக்ட், ஒரு பாடம். அதாவது அவர்கிட்ட நான் கேட்ட அப்ப என்ன அதுக்கு பொருள் என்னன்னு, கணித பொருளியல். எனக்கு ரொம்ப பிடிச்சது அது, கணித பொருளியல் அப்படின்னு, அதாவது எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்னு. ஆக கணிதம் அங்குங்கனாதபடி எங்கும் பரவி கிடப்பது. அது நமக்கு கணித பேராசிரியர் தான் இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை. ஆகையினாலே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்க்கின்ற அனைவரையும் வரவேற்க வருகிறார். நான் காலத்தின் அருமை கருதி தனித்தனியாக சொல்லாமல் நேரடியாக நிகழ்ச்சிக்கு செல்வோம். நாம் வழக்கம் போல சொல்வது போல வரவேற்புரை, நன்றி உரை எல்லாம் ஆளுக்கு 5 மணித்துளிகள், தலைமை உரை 10 மணித்துளி, அவர் பேசுவது 40 மணித்துளி. இன்றைய சிறப்பு விருந்தினர் நாமெல்லாம் கலந்துரையாடுவதற்கு இன்னொரு 40 மணித்துளி. சரியாக 5 மணிக்கு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் என்று சொல்லி வாருங்கள். வரவேற்புரையை வழங்குவதற்கு நற்றமிழ் நாவரசி, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தினுடைய மேனாள் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் கா. திலகவதி அவர்களே, வாருங்கள், உங்கள் வரவேற்புரையை வழங்குங்கள். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கமும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ரூசா அமைப்பும் ஆஸ்திரேலியா அறிவியல் தமிழ் வளர்ச்சி மன்றமும் இணைந்து நடத்துகின்ற அறிவியல் அரங்கம் தொடர் நிகழ்ச்சி 124வது நிகழ்வு சீரோடும் சிறப்போடும் மிக சிறப்பாக தொடங்கியிருக்கின்றது. இந்த இனிய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கக்கூடிய
அன்பிற்கும் போற்றுதலுக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பரோடா வங்கியில் முத்திரை பதித்த வித்தகராக விளங்குகின்ற அன்பிற்குரிய மேனாள் துணை பொது மேலாளர் முனைவர் எம் முரளிக்கண்ணன் ஐயா அவர்களை அனைவரின் சார்பாக வருக வருக என்ற அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு தலைமையுரை ஆற்றுவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய நம் சங்கத்தில் மிக சிறப்பாக தொடர்ந்து ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதி வருகின்ற நம்மளுடைய அன்பு சகோதரி பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் மிக பொருத்தமாக கணித பொருளியலுக்கு தலைமையுரை ஆற்றுவதற்கு மிக பொருத்தமானவர்கள். அவர்களையும் வருக வருக என்ற அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வில் ஐயா அவர்களை பற்றி அறிமுக உரை நிகழ்த்துவதற்காக நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய இணை செயலாளர் மேனாள் முதல் பதிவாளர் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தினுடைய முதல் பதிவாளர் பேராசிரியர் முத்துவேல் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வில் மிக இனிமையாக திருவள்ளுவர் வாழ்த்தினையும் திருவள்ளுவர் மந்திரத்தையும் இசைத்த கலைமாமணி டாக்டர் வாசி கண்ணப்பன் அவர்களையும் கலைமாமணி சேயோன் ஐயா முனைவர் சேயோன் ஐயா அவர்களையும் காணொளி காட்சியை மிக சிறப்பாக வழங்குகின்ற நம்மளுடைய சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய RN கருணாநிதி ஐயா அவர்களையும் அதே போல நன்றியை நிகழ்த்துவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய அண்ணா ஜெம் அறிவியல் பூங்கா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியினுடைய மேனாள் பொது மேலாளர் முனைவர் இரா பூங்கோதை அவர்களையும் இந்த இணையவழியில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய கோபாலன் ஐயா கேள்வி நாயகன் கோபாலன் ஐயா அவர்களையும் ஐயாசம் ஐயா அவர்களையும் இன்னும் இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இத்தகைய இனிய வாய்ப்பை கொடுத்த டாக்டர் கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சுருக்கமாக ஐயா அவர்கள் கொடுத்த மணித்துளிக்குள் முடித்து விட்டேன் என்று நினைக்கின்றேன். மிக்க நன்றிங்க ஐயா. நான் சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். எல்லாவற்றுக்கும் ஒரு கணக்கு இருக்கின்றது. ஏனென்றால் கணித பொருளியல் என்று சொன்னால் ஒரு கணக்கோட தான் நாம் செயல்பட வேண்டும். அந்த வகையில் நம்மளை எல்லாம் ஒரு கணக்காக நம்முடைய சேயோன் ஐயா அவர்கள் எல்லாத்திலையும் ஒரு கணக்கு வைத்துக் கொண்டு நகர்த்துகின்றார்கள். அந்த வகையில் இந்த கணித பொருளியல் என்பது நம்மளுடைய அதாவது பொருளாதார கோட்பாடுகளை உருவாக்குவதற்கு கணித பொருளியல் காரணமாக இருக்கின்றது. அதே போல பொருளாதார நெருக்கடிகளை பகுப்பாய்வு செய்வதற்கும், அதாவது உலக பொருளாதாரம் சரிவடைந்த பொழுது கூட இந்திய பொருளாதாரம் சரிவடையவில்லை. அதற்கு காரணம் பெண்கள் என்பதை நான் இந்த தருணத்தில் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாருங்கள் ஐயா. உங்களுடைய வருகை எங்களுக்கு இனிதான வருகையாக அமைந்திருக்கிறது. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி பேராசிரியர் திலகவதி அவர்களே. இது மாதிரிதான் எல்லாருடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவை. ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு நாம இணைகிறோம், அவங்க 3 மணின்னு கரெக்ட் டைம் சொல்லுவாங்க, 6 மணி வரை எழுதி இருப்பாங்க அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அதுக்கு நாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் ஒரு நல்ல தகவல். நாளை மறுநாள் நாங்க அதாவது பிரஸ்டீஜ் பல்கலைக்கழகம், பிரஸ்டீஜ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு மத்திய பிரதேசத்துல இருக்கு, போபால் அதாவது இந்தோர்ல இருக்கு. அதுல நானும் என்னுடைய மனைவியும் அங்க ஃப்ரெஷர்ஸுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் லெக்சர்ஸ் கொடுக்குறோம். என்னுடைய தலைப்பு எய்ம் அட் த பெஸ்ட். ஆங்கில உரை தான் எய்ம் அட் த பெஸ்ட். வழக்கமான ஆனா திருக்குறள் தான் அங்க அதிகமாக இடம்பெறும். அவர் உடனே என்னை யாருன்னு கேட்ட உடனே நீங்க MMAல நான் பேசியிருக்க போய் கேளுங்க. என்ன MMAல கேட்டு வாஸ் சோ ஹாப்பி. அவர் MMA உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். MMAல நம்ம அட்ரஸ் பண்ணது மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன்ல. அதனால அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. 2 பேரும் நாங்க போறோம். 31 போயிட்டு 1st நைட் வந்துருவோம். 2ஆம் தேதி நம்மளுடைய AGM மீட்டிங் காஸ்மாபாலிட்டன் கிளப்ல இருக்கு. இந்த முறை வாசுகி அந்த சென்ற வாரம் நடக்கல, நீங்கெல்லாம் வரலைங்கிறதுனால மாத்தி வச்சிருக்கோம். அதனால நீங்க வந்துருங்க. வரலான்னு நினைக்கிறேன். இப்ப வாசுகி கண்ணப்பன் மேடம் வந்துருங்க. வருகிற சனிக்கிழமை அன்னைக்கு, ஞாயிற்றுக்கிழமை இல்ல சனிக்கிழமை அன்னைக்கு. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை நம்ம டைனமிக் டொனால்டு அந்த அம்மா ஆண்டு விழா வச்சிருக்காங்க. அதுக்கு அழைச்சிருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைக்கு பதில் சனிக்கிழமை வச்சிருக்கோம். தகவல் இப்ப நேரம் அதே மாலை 4 மணி தான். அந்த ராஜமுருகனுடைய மகளுக்கு அன்றைக்கு நாம் ஒரு திருமண வரவேற்பும் கொடுத்துடுறோம். அதேதான் சேம் ஷெட்யூல் 4 to 6. 6 மணி 6:30 மணிக்கெல்லாம் நம்ம முடிச்சிருவோம். ஏன்னா 7 மணிக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் அதே இடத்துல இருக்குது. அதனால என்னுடைய அன்பு வேண்டுகோள், அனைவரும் யாரெல்லாம் முடியுமோ அருள் கூர்ந்து வந்து விடுங்கள். இது ஒரு அன்பான ஒரு அழைப்பு. இப்போ காணொளி காட்சி 40 ஆண்டுகளாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவதற்கான ஒரு காணொளி காட்சி இன்றைய சிறப்பு விருந்தினருக்கும் அது ஒரு நல்ல விருந்தாக அமையும். வாருங்கள் கருணாநிதி அவர்களே, அந்த காணொளி காட்சியை வழங்கி மகிழுங்கள்.
மதுரையிலிருந்து அவர் நமக்கு வழங்குகிறார். வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்க செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடியேற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாரதி முன்னிலையில் அந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சிகள் அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கேத்திவாசன் சந்திராமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஏசி ப்ரமோட்டர் திரு சசிகுமார் இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற 2 அன்றில் பறவைகளும் ஆளுக்கு 1 லட்சமாக 4 லட்சங்களும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம்பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரிழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் கடந்த 40 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் 2 கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இத்தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்று எண் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்காவின் 17ஆம் மலரின் 65ஆம் இதழின் முன் அட்டையை அலங்கரிப்பது சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள வெள்ளி விழா கண்ட தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம். அதன் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்களுடன் நம் சங்க செயலர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள் நேர்முகமாக உரையாடியதை சொல்லோவியமாகவும் தலையங்க கட்டுரையாகவும் பல வண்ண படங்களுடன் வெளியிட்டு மகிழ்ந்துள்ளோம். மருத்துவத்தில் 3 அச்சடிக்கும் தொழில்நுட்பம், ரசாயனங்கள் சூழ் உலகு, காதுகளும் மின்வேதி வினைகளும், ஆரோக்கியத்தை மதுரமாக்கும் அதிமதுரம், மீன்வளம் பெருக்கும் கடலில் செயற்கை திட்டுக்கள், நினைவாற்றலை அதிகப்படுத்தும் மூலிகை வல்லாரை, தகைசால் தனிமங்கள், உயிரின் உன்னத உலா போன்ற கட்டுரைகளை அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள், அணுவியல் விஞ்ஞானி ப கோபாலன் அவர்கள், பேராசிரியர் முனைவர் முத்துவேலு அவர்கள், கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வுக் கட்டுரைகளை தமிழில் வழங்கியுள்ளனர். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் MIT நிறுவனத்தில் நிகழ்த்திய 63ஆம் முப்பெரும் விழா நிகழ்ச்சியின் தொகுப்பினை படிப்போர் நெஞ்சில் பதியும் வகையில் அறிவியல் உலாவாக தந்துள்ளார் இதழாசிரியர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள். பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும், அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும், அறிவியல் நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும்
அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். இவை அனைத்தும் பன்முறை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தமடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே வணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் படிப்போர் மனத்தில் பதியச் செய்யும் பன்னாட்டு தரச்சான்று பெற்ற காலாண்டு வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா. இதுவரை 65 அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன. பிரபல அறிவியல் எழுத்தாளர் சுஜாதா அவர்களால் ஆனந்த விகடன் வார இதழில் 2006ஆம் ஆண்டிலேயே பாராட்டு பெற்றது அறிவியல் பூங்கா. 60 பக்கங்களில் உலாவரும் அறிவியல் பூங்காவை பெற ரூபாய் 1000 ஆண்டு சந்தா செலுத்தினால் போதும். அறிவியல் பூங்கா வாசகர் ஆகலாம். அறிவியல் பூங்காவை வாசித்தவுடன் அது குறித்த உங்கள் கருத்தை உடன் எழுதி அனுப்புங்கள். அதனை படித்தேன் சுவைத்தேன் பகுதியில் அறிவியல் பூங்காவில் வெளியிட்டு மகிழ்வோம். சிறந்த அறிவியல் திறனாய்விற்கு அறிவியல் மலர், அறிவியல் கதிர், அறிவியல் தளிர், அறிவியல் துளிர், அறிவியல் புதிர் ஆகிய 5 அறிவியல் களஞ்சியம் பரிசுகள் வழங்கப்படும். விண்ணப்பத்தை நிறைவு செய்து QR கோடை சொடுக்கி ரூபாய் 1000 செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகுங்களேன். வாசிப்பை நேசியுங்களேன். வாய்ப்புகள் வசப்படும். அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும். மிக்க நன்றி திருமிகு கருணாநிதி அவர்களே. அடுத்து இன்றைய நிகழ்ச்சிக்கு இன்றைய தலைப்பு கணித பொருளியலில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள். அது குறித்த சிறப்புரையை நிகழ்த்த இருக்கிறார் பரோடா வங்கியின் மேனாள் துணை பொது மேலாளர் முனைவர் எம் முரளிகண்ணன் அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தகுதியான தலைமை உரை நிகழ்த்துவோர் யார் என்று எண்ணியவுடன் நம் மனக்கண் முன் தோன்றியவர் பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள் தான். உங்களுக்கெல்லாம் தெரியும், அறிவியல் பூங்காவில் உயிரின் உன்னத உலாவை மிகச் சிறப்பாக எழுதி வருகிறார்கள். 10 முடிஞ்சு இப்ப 11வது வரப்போகுது. ரொம்ப அதுல ஒரு மிகுந்த ஆர்வத்தோட செய்யறாங்க. அதுதான் சிறப்பு. இப்ப நான் அவங்கள்ட்ட நம்ம மணிப்பூர்ல போய் காணொலி காட்சி தமிழ்ல போட முடியுமா? இதே காணொலி காட்சிய ஆங்கிலத்துல தானே போடணும். அதனால அம்மையார் அவர்களை ஆங்கிலத்தில் ஒரு இணைப்புரையை வழங்க கேட்டிருக்கேன். சரின்னு இருக்காங்க. இன்னும் ஓரிரு நாள்ல அது தயாராயிடும். அதனால மணிப்பூருக்கு எங்களோட நமது கருணாநிதி அவர்கள் வருகிறார்கள். நாங்கள் 8ஆம் தேதி போய் 8, 9, 10 3 நாள் மணிப்பூரில் நிகழ்கிறது. மணிப்பூரில் 7 பேருக்கு விருது கொடுக்கிறோம். அதுல மணிப்பூரை சார்ந்தவர்கள் மட்டும் 5 பேர். இங்கிருந்து தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் சோ ஆறுமுகம் அவர்கள், மணநாதன் அவர்கள், இந்த 2 பேருக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கிறோம். இன்னும் சில பேர்கள் வரும், நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். அழைப்பு தயாராகிட்டு இருக்கு. அது 8, 9, 10 அதுக்குள்ள ஆங்கில உரை மேடம் தான் அது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இதே இதுல அறிவியல் பூங்கா பற்றி எப்படி தமிழ்ல கொடுக்குறோமோ அதே மாதிரி ஆங்கில ஒரு ரிவ்யூ, அந்த கண்ணோட்டமும் இருக்கும். அந்த நிகழ்ச்சி நம்ம கொடுக்க போறோம். அது நமக்கு நல்லது. இன்னும் பலரை அது சென்று சேர்வதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கிறோம். ஆனால் நம்மளோட எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்குகின்ற பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள் இப்பொழுது இங்கே தலைமை உரை நிகழ்த்துகிறார்கள். வாருங்கள், உங்கள் தலைமை உரையை வழங்குங்கள். பண்ணுங்க, நான் பண்ணிட்டேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய மயிலை திருவள்ளுவர் சங்க உறுப்பினர்களுக்கும் கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தலைப்பு ரொம்ப ஒரு அருமையான தலைப்பு. அதாவது கணித பொருளியல் அப்படிங்கும்போது இதுல மேத்தமேட்டிக்ஸ் பொருளாதாரத்துல எப்படி இணைந்து செயல்படுது, பர்டிகுலரா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லலாம். மேத்தமேட்டிக்ஸ் இஸ் a queen of all sciences, all sciences என்று சொல்வார்கள்.
மேத்தமேட்டிக்ஸ் அப்ளிகேஷன் இல்லாத, பயன்பாடு இல்லாத துறைகளே இல்லை என்று சொல்லலாம். இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரின்னு, ஈவன் இன் ஹிஸ்ட்ரி என்று பல துறைகளிலும் கணிதம் அப்ளை ஆகுது. அதில் இப்போ பயோ சயின்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி, ஜெனட்டிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு மேத்தமேட்டிக்ஸ் செயல்பட்டு வருகின்றது. பயோ என்ஜினியரிங்னு ஒரு சப்ஜெக்டே இருக்கு. அந்த மாதிரி மேத்ஸ் இல்லாம உயிரியலே இல்லை என்ற அளவுக்கு வந்து விட்டது. அதே மாதிரி இப்ப எக்கனாமிக்ஸ் என்று எடுத்துக்கொண்டோமானால் அதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோலை வகித்து வருகிறது என்று சொல்லலாம். இப்போ அந்த சாதாரணமா ஸ்கேட்டர் டயக்ராம்ல இருந்து ஆரம்பிச்சு பார் டயக்ராம், அப்புறம் மீன், மோட், மீடியன், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வரும், அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், பாய்சான், நார்மல், கை ஸ்கொயர், டி டெஸ்ட்னு போயிட்டே இருக்கும். இந்த அத்தனை புள்ளியியலின் அடியில் வருகின்ற இந்த அனைத்து சப்ஜெக்ட்ஸுமே எக்கனாமிக்ஸ்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு பயன்பாட்டை அளிக்கிறது. இவையெல்லாம் இல்லாம இன்னைக்கு எக்கனாமிக்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கணித பொருளியல் பொருளாதார கோட்பாடுகளை பிரதிநிதிப்படுத்தவும், பொருளாதார நிகழ்வுகளை பகுப்பாய்வு செய்யவும், அதன் மூலமாக டெசிஷன் மேக்கிங், அதாவது அந்த ஒரு முடிவுகளை எடுப்பதற்கும் கணித முறைகள் பெரிதும் பயன்படுகின்றன. அதுதான் எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் ஆகும். அதை இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் மேனாள் துணை பொது மேலாளராக பணியாற்றி பரோடா வங்கியிலே பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கும் முனைவர் முரளி கண்ணன் அவர்கள் மிகவும் விரிவாக எடுத்துரைக்க இருக்கின்றார்கள். இந்த எக்கனாமெட்ரிக்ஸ் மூலமாக மாணவர்களுக்கு எப்படிலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவர் மிக தெளிவா எடுத்துரைப்பார். நான் ஓரளவுக்கு அதை பத்தின ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இங்க கொடுக்க போறேன். அது 10 மணித்துளிகளுக்கு உள்ளாக கொடுத்து விடுவேன் என்று நினைக்கிறேன். எக்கனாமிக்ஸ்ல தலைப்புகளை எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப இந்த empirical contribution to labor economics, methodological contributions to the analysis of casual relationships, research on banks and financial crisis, இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ திலகவதி அவர்கள் குறிப்பிட்டார்கள், அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இப்பொழுது அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தப்பெல்லாம் இந்தியா ரொம்ப நல்லா சமாளிச்சுது, அதுக்கு பெண்கள் ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தாங்கன்னு. அதுக்கு நம்ம எல்லாமே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா நம்மளுடைய அந்த சேமிப்புன்றது ரொம்ப கால்குலேட்டிவா, அதுவுமே அங்கே ஒரு கணிதத்தின் அடிப்படையில் சேமிச்சு வச்சிருக்கோம். இத்தனை % சேமிப்புக்குன்னு ஒதுக்குவதில் நம்ம இந்தியர்கள் ரொம்ப தலை சிறந்து விளங்குவார்கள். அதனால அந்த கிரைசிஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா நம்ம சமாளிச்சோம். இப்ப எக்கனாமெட்ரிக்ஸ் எப்படி ஒரு சிறப்பான ஒரு சப்ஜெக்ட், கணிதம் இல்லாம அது எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் இயங்க முடியாதுங்கிறதுக்கு நம்மளோட அந்த நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் எல்லாரையுமே எடுத்துக்கிட்டோம்னா, எல்லாமே அந்த மேத்தமேட்டிக்ஸ் அடிப்படையில தான் அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கிளாடியா கோல்டன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 2023ல கிளாடியா கோல்டன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அந்த நோபல் பரிசு கிடைத்தது. அவங்க மேத்தமேட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் டு அனலைஸ் ட்ரெண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் இன் விமென்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் த ஒர்க் ஃபோர்ஸ் அண்ட் ஜெண்டர் பே கேப், இந்த ஒரு தலைப்புல அவங்க ரிசர்ச் பண்ணாங்க. அதாவது பெண்களோட ஈடுபாடு, பெண்கள் இந்த தொழிலாளர் பெண்கள்னு இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த பெண்களின் தொழிலாளர் சந்தை இடைவெளி மற்றும் ஊதியத்தில் வேறுபாடு, இவற்றை பகுப்பாய்வு செய்ய எப்படி கணிதம் பயன்பட்டுச்சு, கணித பொருளியல் எப்படி பயன்பட்டுச்சுன்றத அவங்க அதை மெஷர் பண்றதுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா, யூ ஷேப்டு கர்வ் ஒன்று, அதை வச்சுதான் அவங்க அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரிக்ரெஷன் அனாலிசிஸ், ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு ஜெண்டர் பே கேப் அண்ட் விமென்ஸ் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், அந்த பே கேப் எதனால வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான காரணிகள்லாம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய அவங்க இந்த மேத்தமேட்டிக்கல் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டைம் சீரீஸ் அனாலிசிஸ், அதை யூஸ் பண்ணி ஸ்டடி ட்ரெண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் இன் விமன் லேபர் மார்க்கெட் அவுட்கம்ஸ் ஓவர் செஞ்சுரிஸ், பல ஆண்டுகளாக எதனால அந்த பெண்களிடையே அந்த லேபர் ஃபோர்ஸ்
கொஞ்சம் குறையுது, அப்புறமா அதிகமாகுது, சில நூற்றாண்டுகள்ல எப்படிலாம் வேறுபட்டு கொண்டு வந்திருக்கிறது, அந்த மாற்றங்கள், அதெல்லாம் இந்த ஊதியத்துல வேறுபாடுகள் இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்காக இப்ப எடுத்துக்காட்டா திருமணம், குழந்தை பேரு, பெண்களின் ஆரோக்கியம், சமூகத்தின் அங்கீகாரம், இதெல்லாம் போன்ற பல்வேறு காரணிகள் இருக்கும் இல்லைங்களா. இதுக்கு வந்து மேத்ஸ்ல வந்து ஃபேக்டர் அனாலிசிஸ்னு ஒன்று போடலாம். அந்த மாதிரி கூட அவங்க போட்டிருக்கலாம். ஃபேக்டர் அனாலிசிஸ் போட்டு அதன் மூலமா அதை அப்படியே இந்த ஃபேக்டர் அனாலிசிஸ் போட்டோம்னா அந்த வேரியஸ் ஃபேக்டர்ஸ் போகும்போது அதோட எஃபெக்ட் எவ்வளவு, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் எஃபெக்ட் அல்லது எவ்வளவு பர்சன்டைல் இருக்கு அந்த எஃபெக்ட் ஒவ்வொரு காரணிக்கும், அதெல்லாம் அப்படியே இந்த சல்லடை சலிச்சு கொடுக்குமே அந்த மாதிரி அது அந்த பாயிண்ட்ஸ் அழகா கொடுக்கும். அது அந்த மாதிரி அனாலிசிஸ் இருக்கு. நிறைய இதெல்லாம் பயன்படுத்தி டைம் சீரிஸ் அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் எக்கனாமெட்ரிக் மாடலிங் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து போன்ற பல்வேறு காரணிகள் காலந்தோறும் எப்படி அறிவியல் முன்னேற்றத்தின் மூலம் குறிப்பாக மருத்துவம் மற்றும் சமூக விழிப்புணர்வு காரணமாக இந்த மாறி வரும் சூழலுக்கு ஏற்ப எப்படிலாம் அது முன்னேற்றம் அடைஞ்சதுங்கிறத மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணி அந்த எக்கனாமெட்ரிக் மாடலிங்லாம் யூஸ் பண்ணி தான் இது அவங்களுக்கு இந்த நோபல் பரிசு கிடைத்திருக்கிறது. அதனால இப்ப எக்கனாமிக்ஸ்ல பிரைஸ் வாங்குறவங்க எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாம வாங்க முடியாது, கணிதம் இல்லாம வாங்க முடியாது. அதனால எக்கனாமிக்ஸ்னாலே இன்னைக்கு அட்வான்ஸ்டா எக்கனாமிக்ஸ் படிக்கிறப்ப ஃபுல்லா மேத்ஸ் உள்ள வந்துடுது. எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்படிதான். இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி பயோ சயின்சஸ்லாம் சொன்னேன். ஸோ வித்தவுட் மேத்ஸ் எந்த சப்ஜெக்டும் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. அந்த அளவுக்கு அந்த மேத்ஸோட தாக்கம் இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்லையுமே. அதில் எக்கனாமிக்ஸில் குறிப்பாக அதிகமாக இருக்குது. இப்போ அது 23 நோபல் பிரைஸ் பற்றி நான் பேசினேன். 22, 21 எல்லாத்துக்குமே என்னென்ன எப்படியெல்லாம் மேத்ஸ் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம பார்க்க முடியும். இப்போ மாடல் எக்கனாமிக் சிஸ்டம், எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது பொருளாதார உறவுகளை விளக்குவது எப்படி அப்படிக்கெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, அல்காரிதம்ஸ் இருக்கு. அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த எக்கனாமிக்ஸ் ட்ரெண்ட், பொருளாதார இது எப்படி போகுதுங்கிறதுக்கெல்லாம் எல்லாமே வந்து எல்லாவற்றுக்குமே அந்த அளவுகோல்கள் இருக்கின்றன. அதை வைத்து தான் இன்னைக்கு எக்கனாமிக்ஸில் ரிசர்ச்சஸ் ஆகட்டும், பலவிதமான கொள்கைகள் ஃப்ரேம் பண்ணுறதாகட்டும், வகுப்பதாகட்டும், பகுப்பாய்வு செய்வதாகட்டும், முடிவுகள் எடுப்பதாகட்டும், அனைத்துமே இந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபிள்ஸை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரின்சிபிள்ஸை வைத்து தான் செய்யப்படுகிறது. அது ஸ்கேட்டர் டயக்ராத்தில் இருந்து தொடங்கி ஏற்கனவே நான் சொன்னேன், பார் டயக்ராம், கிராஃபு, ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட்டு, பைனாமியல், பாய்சான், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், மேன் விட்னி, யூ டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது நிறைய டெஸ்ட்கள் எல்லாமே இந்த எக்கனாமிக்ஸில் யூஸ் பண்ணுறதா. ரிக்ரெஷன், அனோவா, இவங்க இந்த முன்னாடி சொன்ன அந்த நோபல் பிரைஸ் வாங்கினதுல ரிக்ரெஷன் அனாலிசிஸும் மெயினாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்றதையும் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். அனோவா அது வந்து ஒரு வேரியபிள்ஸ் எல்லாம் வச்சு 4 வேரியபிள்ஸ்க்கு அனோவா போடலாம். இந்த மாதிரி நிறைய புள்ளியியல் கோட்பாடுகளை கொண்டு பொருளாதார கொள்கைகள் மற்றும் பிரச்சனைகள் எல்லாமே பகுப்பாய்வு செய்யப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டு அமல் செய்யப்படுகின்றன. கணிதம் இல்லாமல் எந்த பொருளாதார கோட்பாடும் இல்லை என்ற அளவுக்கு நவீன மேம்பாடுகள் இத்துறையில் ஏற்பட்டு வருகின்றன. முக்கியமா இந்த கேம் தியரின்னு ஒன்று சொல்லுவோம். இந்த கேம் தியரி வந்து ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப பயன்படுற ஒன்று. அதுபோல இப்போ மார்க்கெட் ஷேர்லாம் நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கு. அந்த மார்க்கெட்டிங்ல பல கம்பெனிஸ் இருக்கு. இந்த கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் என்ன அப்படின்றதுக்கு இது சாதாரண ஒன்று. பை டயக்ராம் பயன்படுத்துவோம். அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பை டயக்ராம் மூலமா பை டயக்ராம்ல பார்த்தோன்னா உடனே சொல்லிடலாம் இந்த கம்பெனி எவ்வளோ மார்க்கெட் ஷேர் இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு ஈஸியான இதுக்குமே மேத்தமேட்டிக்ஸ் யூஸ் ஆகும். அப்புறம் ஜென்ரல் ஈக்லிபிரியம் தியரி சொல்லிட்டே போகலாம். நிறைய அந்த கணிதத்தின் பயன்பாடு அப்படியே கொட்டி கிடக்கிறதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த மார்க்கெட்டிங் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜிஸை பல்வேறு காரணிகள்ல பகுப்பாய்வு செய்வதற்கு முக்கியமான பகுப்பாய்வு செய்து தான் பொருளாதார கொள்கைகள் வகுக்கிறார்கள், முடிவுகள் எடுக்கிறார்கள். அதற்கெல்லாம் இந்த கணிதம் பயன்படுகிறது. மெயினா அந்த பாலிசி அனாலிசிஸ் என்று சொல்வோம். அந்த பாலிசி சம்பந்தமான பகுப்பாய்வுகள், அப்புறம் ஃபோர்காஸ்டிங்,
உங்களுக்கே தெரியும் ஷேர் மார்க்கெட்ஸ்லாம் எப்படி அந்த லாப நஷ்டம்லாம் வருது. முக்கியமாக அந்த ஷேர் மார்க்கெட்டுக்கே நிறைய பயன்படுறது இந்த புள்ளியியல் துறையில் உள்ள டூல்ஸு. அதை வச்சு இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்லாம் அதில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் டெசிஷன் மேக்கிங்ஸ் முடிவுகளை தீர்மானம் செய்வார்கள் அந்த மாதிரி. ஸோ ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், முக்கியமான பங்கு இதில் வகிக்குது. கால்குலஸ்லாமும் சொல்லலாம். கிளைமேட் சேஞ்ச் பற்றி பாலிசி டெசிஷன் எடுக்கிறதுக்கும் உதவுது. அதன்படி பொருளாதார கொள்கைகள் எல்லாம் பொருளாதார நிபுணர்கள் எப்படி வகுப்பது என்பது பற்றியெல்லாம் செய்கிறார்கள். இதை பற்றிய துறைகள் எல்லாம் ஏராளமான வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கின்றன. இப்போ சொன்ன அத்தனைக்குமே நிறைய என்ஜினியர்ஸ், அனலிஸ்ட் தேவைப்படுகிறது. இளைஞர் அதை பற்றியெல்லாம் சிறப்பு விருந்தினர்கள் மிகவும் சிறப்பாக குறிப்பிடுவார்கள். அதை பற்றி விளக்கமாகவும் கூறுவார்கள். இப்போ இளைஞர்கள் அதனால என்ன செய்யணும்னா, பொருளாதாரத்திலும் கணிதத்திலும் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். அதுதான் எக்கனாமிக்ஸ் மேஜர் எடுத்து படிக்கிறவங்க மேத்தமெட்டிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் அவங்க ஹையர் ஸ்டடீஸ்ல போயிட்டு ஷைன் பண்ண முடியும், மிகச்சிறந்த வேலை வாய்ப்புகளை அடைய முடியும். அப்போ ரொம்ப ஹையர் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் மேத்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ டேட்டா சயின்ஸ் எல்லாம் ஜாப்ஸ் நிறைய இருக்குது. அந்த பேசிஸ்ல எல்லாம் பார்த்தோம்னாக்கா நிறைய அல்காரிதம் இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், ஸ்டாட்டிஸ்டிஷியன், எக்கனாமிஸ்ட், ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட், பாலிசி அனலிஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், குவாலிட்டேட்டிவ் அனலிஸ்ட்னு நிறைய பதவிகள் இருக்கு. அதுக்கெல்லாம் போகணும்னா தங்களை நல்ல நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக மேத்தமேட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிக்கணும். பொருளாதாரத்தையும் ஒரு இன்ட்ரெஸ்டோட ரொம்ப பொருளாதாரத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு ஒரு பேஷனோட 2 சப்ஜெக்ட்ஸ்லையும் நல்லா சிறப்பாக பயின்றார்களானால் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் மேன்மேலும் தங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த துறைகளில் என்று கூறி, சிறப்பு விருந்தினர்கள் இதை பற்றி எல்லாம் மிகவும் விளக்கமாக குறிப்பிடுவார்கள் என்று கூறி, எனக்கு நல்லதொரு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு தலைமை உரை, இனிய நல்ல ஒரு தொடக்கம். அந்த தலைமை உரையுடைய நோக்கமே அதுதான். அதை கொஞ்சம் எடுத்து கொடுப்பதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த நல்ல நிகழ்விலே இன்றைய சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய இருக்கிறவர் நமது சங்க பேராசிரியர், மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் இணை செயலாளர், செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர், நற்றமிழ் நாவலர், பேராசிரியர் முத்துவேல் அவர்களே, வாருங்கள், உங்கள் அறிமுக உரையை வழங்குங்கள். ஏன்னா சிறப்புரை வழங்கக்கூடியவரை அறிமுக உரையை கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா அதான் நம்ம சொன்னோம், நாம் எல்லா ரோலையும் எடுப்போம், அதுல ஒண்ணு இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்போம். சரி, வாங்க பேராசிரியர் வள்ளி வருக. மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் நிறுவன செயலர் கலைமாமணி சேயோன் அவர்களுக்கும், இன்றைய சிறப்பு விருந்தினர் முனைவர் முரளிக்கண்ணன் அவர்களுக்கும், தலைமை உரை ஆற்றிய பேராசிரியர் செல்வராணி செல்வம் அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றிய பேராசிரியர் திலகவதி அவர்களுக்கும், இன்னும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கும் நான் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வாய்ப்புக்கு நன்றியையும் நான் பதிவு செய்து கொள்ளுகிறேன். ஐயா சேயோன் அவர்கள் சொன்னார், சிறப்புரை ஆற்றுகிறவர் அறிமுக ஆற்றுகிறார் என்று. நான் ஒரு தமிழிலே பழமொழி சொல்வார்கள், ஊருக்கு ராஜாவா இருந்தாலும் தாய்க்கு பிள்ளைதான் என்று. அந்த வகையில் நான் இங்கே மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தை பொறுத்தவரையில் நான் இணை செயலாளர் வரவேற்புரையும் கூறலாம், நன்றி உரையும் கூறலாம். எனவே அந்த வகையில் இந்த வாய்ப்பு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தான் என்பதையும் நான் பதிவு செய்து கொண்டு, முனைவர் முரளிக்கண்ணன் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய அறிமுகத்தை ஒரு 4 தலைப்புகளிலே வைத்துக் கொள்கிறேன். அவருடைய முதலில் அவர் கல்வி, அவருடைய பணி, அவருடைய பதவி, அவருடைய படைப்புகள், இதுதான். முதலில் கல்வி என்றால் எல்லோரும், அவர் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் தான் படித்திருக்கிறார், இளம் அறிவியல் கணக்கு படித்திருக்கிறார். பின்பு முதுநிலை அறிவியலில் அப்பொழுதுதான் எக்கனாமெட்ரிக்ஸ் படித்திருக்கிறார். சென்னை பல்கலைக்கழகத்தில் எக்கனாமெட்ரிக்ஸ்ங்கிற ஒரு பாடம் இருப்பதே ரொம்ப பேருக்கு தெரியாது. அது நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அந்த
அஞ்சலகம் இருக்கிறது அல்லவா, அதற்கு பின்னால் ஒரு மாடியில இருக்கும். அது என்னுடைய நண்பருடைய மனைவி அங்க வேலை பார்த்தார்கள், அதனால நான் போயிருக்கேன். அங்கேதான் ஐயா அவர்கள் படித்திருக்கிறார், எம்ஃபில் படித்திருக்கிறார், முனைவர் பட்டம் படித்திருக்கிறார். ஒரு முழுமையான ஒரு கல்வியாளர் கல்வி பணிக்கு சேருவதற்கான அத்தனை கல்வி தகுதிகளையும் சிறப்பாக பெற்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய பணியை ஒரு கல்வியாளராகத்தான் தொடங்கியிருக்கிறார். பழனியில் ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராக இருந்திருக்கிறார். சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சியாளர் இருந்திருக்கிறார். விவேகானந்த கல்லூரியிலும் அவர் எக்கனாமெட்ரிக்ஸ் பாடம் நடத்தியிருக்கிறார். எங்களுடைய தாய் வீடான சென்னை லயோலா கல்லூரியிலும் ஆலை கல்லூரியில் அவர் பணியாற்றியிருக்கிறார். எனவே 1997 அந்த வங்கி பணிக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு முழுநேர கல்வியாளர், ஒருவேளை அந்த கல்வியாளராகவே தொடர்ந்திருப்பாரே ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக அவர் வந்திருக்க கூடும். அந்த அளவுக்கு அவருடைய கல்வியிலே அவர் ஆர்வம் தெரிகிறது. அதன் பின்பு அந்த வங்கியிலே வந்து இந்தியாவின் பல பகுதிகளிலே பணியாற்றியிருக்கிறார். கல்கத்தாவில் பணியாற்றிருக்கிறார், பரோதாவில் தான் இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கிறார், ஹைதராபாத்தில் பணியாற்றிருக்கிறார், பெங்களூரில் பல ஆண்டுகள் பணியாற்றிருக்கிறார். எனவே ஒரு மத்திய அரசின் நிறுவனமான அந்த விஜயா வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா என்ற வங்கியிலே அப்படியே படிப்படியாக உயர்ந்து மிக உயர்ந்த பதவியிலே, என்னவென்றால் அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், பொருளாதார மாணவர்கள் கணிதத்தில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று. அம்மாவுக்கு தெரியும், எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஒரு எக்கனாமிக்ஸ் பையனுக்கு டிகிரி வாங்காம போறான்னா அவன் அரியர் வச்சிருக்கிற ஒரே பேப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாஸ் பண்ணிட்டானா அவன் எக்கனாமிக்ஸ் பாஸ் பண்ணிடுவான்னு அர்த்தம். காரணம், அந்த பொருளாதாரம் படிக்கிற மாணவர்களுக்கு அந்த அம்மா சொன்ன எந்த டயக்ராமும் உனக்கு புரியாது. அது மாதிரி ஆனால் ஐயா அவர்கள் பொருளாதாரம் படித்து விட்டு எக்கனாமெட்டிக்ஸ் போகல, கணிதம் படித்து விட்டு எக்கனாமிக்ஸ் போயிருப்பதனாலே அடிப்படையில் அவருடைய அறிவியல் மனப்பான்மையும் அறிவியல் அறிவும் அவருக்கு சிறப்பாக இருந்த காரணத்தினாலே மிகச்சிறந்த ஒரு அவருடைய ஆராய்ச்சி கட்டுரை எல்லாம் பார்த்தால் வங்கியில் ஒரு பொருளாதார பகுப்பாய்வை அனலிட்டிக்கல் என்று எழுதியிருக்கிறார். மிகச்சிறந்த ஒரு கல்வியாளராக, மிகச்சிறந்த வங்கியாளராக தான் சென்ற எல்லா ஊர்களிலும் தன்னுடைய கணிதத்தையும் தன்னுடைய பொருளாதார அறிவையும் பயன்படுத்தி அந்த வங்கி பணியிலே மிகச்சிறந்த பணியாற்றி தன்னுடைய துறைக்கு மிகச்சிறந்த தொண்டாற்றி வந்திருக்கிறார். இன்றைக்கு உள்ள தலைப்பு மிகவும் பொருத்தமான தலைப்பு. பொருளாதாரத்திலே படித்தால் என்ன வேலை கிடைக்கும், கணிதம் படித்தால் என்ன வேலை கிடைக்கும், ஆனால் கணித பொருளாதாரம் படித்தால் என்ன வேலை கிடைக்கும் என்று சொல்லுகிற இது. இந்த கணித பொருளாதாரம் என்பதே இளைஞர் பலருக்கும் அறிமுகமாகாத ஒரு துறை. இப்படி ஒரு துறை இருக்கிறது, அதில் படித்தால் மற்ற எல்லாரையும் விட சிறந்த வேலை வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு விழிப்புணர்வை ஊட்டுவதற்காக இங்கே மிக இளமையான தோற்றத்தோடு இங்கே எழுந்தருளி இருக்கிற 62 வயது இளைஞர் இப்பொழுது நம்மிடையே தோன்றி இளைஞர்களுக்கு வழிகாட்டுகிற நல்ல தலைப்பிலே உரையாற்றி வருகிறார். அவரை அறிமுகப்படுத்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய ஐயா சேயோன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய அறிமுக உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. நெஞ்சத்தை ஈர்க்கக்கூடிய இனிய குரலில் அருமையான ஒரு அறிமுக உரையை நல்கி இருக்கிறார் பேராசிரியர் முத்துவேல் அவர்கள். அவர்களுக்கு நன்றி. இன்றைய விருந்தினரை நமக்கெல்லாம் அறிமுகம் செய்தவர் பரோடா வங்கியில், அதே பரோடா வங்கியில் பணியாற்றியுள்ள நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் அன்பர் திருமிகு சங்கர நாராயணன் அவர்கள். அவருடைய துணைவியார் தான் கோலம் காயத்ரி சங்கர நாராயணன். காயத்ரி அவர் நாங்கெல்லாம் போட் கிளப்ல வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ், நடந்து போவோம் நாளும். அதனால இன்னைக்கு இப்ப நான் உடனே அவருக்கு போன் பண்ணேன், நீங்க மறந்து வந்துருங்க, லைன்ல வந்தாங்க. மகிழ்ச்சி சங்கர நாராயணன் அவர்களே உங்கள் வருகைக்கு. அதே மாதிரி ஸ்வீடன்ல இருந்து கருப்புசாமி இணைந்திருக்கிறார். அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் பெரியண்ணன் இணைந்திருக்கிறார். இப்படி பல அன்பர்கள் இணைந்திருக்கிறார்கள், இணைந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற இன்றைய சிறப்பு விருந்தினர் கணித பொருளியலில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் எனும் நல்லதொரு தலைப்பில் அரியதொரு உரையை வழங்க வருகிறார்கள். வாருங்கள் முனைவர் எம் முரளி கண்ணன் அவர்களே, உங்களுடைய அதாவது சிறப்புரையை வழங்கி மகிழுங்கள். வாங்க. வணக்கம்.
தகைசால் சான்றோர்களே, தமிழ்சார் அன்பர்களே, திருமயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க அங்கத்தினர்களே, தலைவர் அவர்களே, முனைவர் சேயோன் அவர்களே, திலகவதி அம்மையார் அவர்களே, மற்றும் உங்கள் இந்த இணைப்பிலே இந்த திருமயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் ஆட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனக்கு இந்த நல்ல வாய்ப்பினை தந்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். திருவள்ளுவர் நம் நாட்டின் மிக உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு தத்துவ ஞானி என்று சொல்ல வேண்டும். அவர் தொடாத துறைகள் இல்லை, பொருள்கள் இல்லை. எந்த ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கையிலும் முதலாவதாக நாம் மேற்கோள் காட்டுவது திருக்குறள். அந்த வகையிலே நானும் திருவள்ளுவரை முதலாவதாக மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன். இந்த சப்ஜெக்ட் கணித பொருளியல் முகவுரையாளர் அறிமுக உரையாளர் தெரிவித்தது போல் மிகவும் ஒரு பொருளாதாரத்தின் ஒரு நீட்சி என்று சொல்ல வேண்டும். பொருளாதாரத்தினுடைய ஒரு கரண்ட் டாபிக் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த பொருளியலில் கணிதத்தையும் புள்ளியியலையும் கலந்து ஒரு எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் தீர்வு காணக்கூடிய ஒரு துறையாக இந்த கணித பொருளியல் துறை அமைந்திருக்கின்றது. திருவள்ளுவர் சொல்லுகின்றார், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அருமையாக அவர் சொல்கிறார், ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் நாட்டை ஆள்வோர் திட்டமிட வேண்டும். முதலில் தன் பொருள் ஈட்ட வேண்டும், ஈட்டிய பொருளை செலவு செய்தல் வேண்டும். சோ அந்த பொருள் எந்த வழியில் வருகிறது என்று அறிந்து அப்பொருளை ஈட்டுவதற்கான திட்டமிட்டு பிளானிங் வகுத்து பட்ஜெட்டிங், பின்னர் திட்டத்தின்படி பொருளை ஈட்டுவது வெல்த் அக்குமுலேஷன், ஈட்டிய பொருளை பெருக்கி வளர்த்தல் மல்டிப்ளையர் எஃபெக்ட் அண்ட் ஆக்சலரேட் எஃபெக்ட், அதனை காத்தலும் பைனான்சியல் கண்ட்ரோல் அண்ட் பைனான்சியல் பிளானிங் ஆகிய பல்வேறு திறமைகளை உடையவனாக ஒரு அரசன் இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இத்தனை தகுதிகளையும் ஒரு கணித பொருளியை படித்த ஒரு மாணவரோ ஒரு அறிஞரோ பெற்றிருக்கிறார் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அவருடைய அடிப்படையான தொழிலே திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் காட்டியிருக்கின்ற துறைகளை சார்ந்தது. ஃபைனான்ஸ் பிளானிங், பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டிங், financial control and financial planning, then spending, government spending. So இது அனைத்தையும் அக்காலத்தே அறிந்து திருவள்ளுவர் இந்த திருக்குறளை இயற்றியிருக்கிறார். இது மிக சால சிறந்த இந்த திருக்குறளை நான் முதலாவதாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து இது எவ்வளவு தூரம் இந்த பாடத்திட்டத்தோடு இந்த கணித பொருளையோடு தொடர்பு கொண்டுள்ளது என்பதையும் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். கணிதம் தொடாத துறைகள் இல்லை, அதுபோல் புள்ளியியல் தொடாத துறைகளும் இல்லை. கணிதத்தையும் புள்ளியியலையும் தொடாத எந்த துறைகளும் மேல் நோக்கி சென்றதில்லை. எந்த துறையினுடைய வளர்ச்சியும் கணிதத்தை சார்ந்தே புள்ளியியலை சார்ந்தே அமைந்திருக்கின்றது. அது சயின்ஸாக இருக்கட்டும், அல்லது ரொபாட்டிக் சயின்ஸாக இருக்கட்டும், அல்லது பிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயோடெக்னாலஜியாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும், எந்த ஒரு சப்ஜெக்டும் கணிதம் புள்ளியியல் சார்ந்த ஆராய்ச்சி கட்டுரைகளே இந்த நாட்டின் பல முக்கிய கண்டுபிடிப்புகளை
இந்த உலகுக்கு அளித்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஸோ அந்த வகையிலே இந்த ஒரு பாடத்திட்டம் கலைத்துறையாகட்டும், கலைத்துறையும் அறிவுத்துறையும் சேர்ந்த ஒரு பாடமாக இது அமைந்திருக்கிறது. இந்த கணித பொருளியல், இந்த கணித பொருளியல் படிப்பதற்கு வாழ்வியலோடு ஒத்த ஒரு பாடமாக அமைந்திருக்கின்றது. நம்முடைய ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை முறையிலே நாம கடைபிடிக்கக்கூடிய அஃபர்ஸ், பொருள் வாங்குதல், பொருள்களை விற்றல், பொருளை உபயோகப்படுத்தல், பொருளை ஈட்டுதல், இவற்றோடு தொடர்பு கொண்ட இந்த சப்ஜெக்ட் வீட்டிலிருந்து நாடு, உலகம் வரை பறந்து விரிந்து தனது இறக்கையை விரித்திருக்கிற ஒரு சப்ஜெக்ட் என்று சொன்னால் அது மிகையாக. இந்த ஒரு கணித பொருளியல் சப்ஜெக்ட் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, மிகவும் பயனுள்ள ஒரு வாழ்க்கை நடைமுறைக்கு மிகவும் பயனுள்ள ஒரு சப்ஜெக்ட். எந்த ஒரு துறையிலும் இந்த பொருளியல், கணித பொருளியல் படித்தவர்கள் அவர்கள் அந்த துறையில் மிகவும் சிறப்பாக பணியாற்ற முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இன்றைய உலகமானது டேட்டா ட்ரிவன், தரவுகளை பயன்படுத்தி அதன் மூலமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையிலேயே எல்லா துறைகளும் அமைந்திருக்கின்றது. ஒரு மனிதன் எம்டிஎன் சிஇஓ அல்லது எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் என்னதான் அவர் நாலேஜாக இருந்தாலும் அந்த துறையில் அவர் முடிவெடுக்கும் போது அந்த துறை சார்ந்த தரவுகளை பகுத்தாய்ந்து அது என்ன சொல்கிறதோ அதன்படியே முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே எல்லாருக்குமாக அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த கணித பொருளியல் பொருளாதாரம் படித்தவர்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது. சோ இந்த படிப்பை படிப்பவர்கள் எளிதாக வேலையில் அமர முடியும், எளிதாக எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமையும் எழுதி மேலே வர முடியும். அது மட்டுமல்லாமல் எந்த துறையில் அவர்கள் சேர்ந்தாலும் அந்த துறையில் அவர்கள் பரிணமிக்க முடியும், அந்த துறையில் அவர்கள் சிறப்புற பணியாற்ற முடியும். ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், இந்த சப்ஜெக்ட் படித்தவர்கள் மட்டும் இந்த தகுதிக்கு உரித்தாகுகிறார்கள் என்றால் அது அந்த பாடத்திட்டத்தோடு சேர்ந்த ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், இந்த பாடத்தை படிப்பவர்கள் எக்கனாமெட்ரிக்ஸ், அந்த கணித பொருளியல் என்பது 3 விதமான ஒரு பாடத்திட்டத்தினுடைய கலவை. ஒன்று கணிதம், மற்றொன்று புள்ளியியல், மற்றொன்று பொருளியல். இந்த 3 சப்ஜெக்டும் கலந்து வரும்பொழுது ஒரு மனிதனுடைய பிரச்சனைகளை ஆராயும் தன்மை கூர்மையாகிறது. ஷார்ப்னஸ் இன் நாலேஜ் என்று சொல்லுவார்கள், இன்டெலிஜென்ஸ் என்று சொல்வார்கள், குயிக் கிராஸ்பிங் என்று சொல்வார்கள், சரியான தீர்வு என்று சொல்வார்கள். இவை எல்லாவற்றையும் அளிக்கக்கூடிய ஒரு திறமையை பெறக்கூடியவர்களாக இந்த கணித பொருளியல் படித்தவர்கள் அந்தந்த சார்ந்த துறைகளிலே விளங்குகின்றார்கள் என்பதையும் நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற நிலை என்பது ஸ்மார்ட் ஒர்க்கிங், ஹார்ட் ஒர்க்கிங், ஸ்மார்ட் ஒர்க்கிங். எவ்வளவு தூரம் நாம் நமக்கு முன்னே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எவ்வளவு குயிக்காக கிராஃப் செய்து அதற்கு பேக்ரவுண்டான இன்ஃபர்மேஷனை வைத்துக்கொண்டு அனலைஸ் செய்து அதற்கு தீர்வு காண்பக்கூடிய அந்த சிறப்பான அந்த தகுதி இந்த படிப்பு படித்தவர்களுக்கு இருக்கின்றது. நான் இப்ப இந்த கணித பொருளியை படித்தவர்கள் எந்தெந்த வேலைகளுக்கு மிக பொருத்தமானவர்கள் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒன்றாவதாக, இவர்கள் எந்த துறை, ஸ்டேட் கவர்மெண்டாக இருக்கலாம் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்டாக இருக்கலாம், வங்கித்துறையாக இருக்கலாம், பொது வங்கித்துறை, ரிசர்வ் பேங்க், ஐடி அண்ட் ஐடி எனேபிள்டு சர்வீசஸ், கல்வித்துறை மற்றும் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் கன்சல்டன்டாக போகுவதற்காக
இவர்கள் அனைத்து துறைகளுக்கும் இவர்கள் மேலாண்மை தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இத்தனை துறைகளிலும் அவர்கள் எந்தெந்த வேலைகளுக்கு செல்லலாம் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், அனலிஸ்ட் என்று சொல்வார்கள். அதிலே 4-5 வகையான அனலிஸ்ட் இருக்கிறது. டேட்டா அனலிஸ்ட், கிரெடிட் அனலிஸ்ட், ஃபைனான்சியல் அனலிஸ்ட், ஃப்ராட் அனலிஸ்ட், ரிஸ்க் அனலிஸ்ட். இது அனைத்தும் நான் மேற்கூறிய இந்த 5 அனலிஸ்ட் ஜாபுகளும் வங்கித்துறையில் மிக பெரும்பாலான டிமாண்டாக இருக்கிறது. இந்த 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 வகையான வேலைகளுக்கு அதிகப்படியான நாட்டம் வங்கிகள் காட்டுகின்றன. இதற்கு தேவையான தகுதியை பெற்றவர்களாக இந்த கணித பொருளியல் படித்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆகையினால் இவர்கள் இந்த துறைகளிலே ஒரு கன்சல்டன்டாகவோ, ஒரு ரிஸ்க் அனலிஸ்டாகவோ, ஒரு கிரெடிட் அனலிஸ்டாகவோ, அல்லது ஒரு மார்க்கெட்டிங் ரிசர்ச் ஆகவோ, ஃப்ராட் அனலிஸ்டாகவோ அவர்கள் இந்த துறைகளில் மிளிர முடியும். இந்த துறைகளுக்கு, இத்தகைய வேலைகளுக்கு மிகவும் தகுதி வாய்ந்த கல்வி தகுதியை பெற்றவர்களாக இவர்கள் அமைகிறார்கள். இவர்கள் இந்த கணித பொருளில் படித்த, இந்த எக்கனாமெட்ரிக்ஸ் படித்த இந்த கல்வி தகுதியானது மிகவும் மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குவாலிஃபிகேஷனாக கருதப்படுகிறது. ஒன்று. இரண்டாவதாக, நான் சொன்னபடி இவர்கள் எந்த துறையிலும் பரிணமிக்க முடியும் என்று சொல்கிறேன். இவர்கள் எக்கனாமிக் அனலிஸ்ட், எக்கனாமிக் பாலிசி, இப்ப ரிசர்வ் பேங்கை எடுத்துக்கின்றால் அங்கு 4-5 டிபார்ட்மெண்ட்கள் இருக்கின்றன. ஒரு உதாரணத்திற்காக ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட் பெயர்களை சொல்கின்றேன். அங்கெல்லாம் இந்த கணித பொருளியல் படித்தவர்களுக்கு உரித்தான இடங்கள் மிகவும் அதிகமாகவே இருக்கின்றன. கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பட்ஜெட் டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிசி ரிசர்ச், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட், மானிட்டரி பாலிசி மேனேஜ்மெண்ட். நீங்கள் எல்லோரும் அணிந்தது மானிட்டரி பாலிசி. ஒவ்வொரு குவார்டரிலும் ரிசர்வ் பேங்க் வங்கி இதை வெளியிடுகின்றார்கள். இதற்கு பின்புலமாக இருந்து அந்த வட்டி விகிதத்தை எந்த அளவு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மணி சர்க்குலேஷனை வைத்து குளோபல் எக்கானமியை லிங்க் பண்ணி எந்த அளவு சரியான வட்டி விகிதம் வழங்கப்பட வேண்டும், வகுக்கப்பட வேண்டும் என்று இதற்கு பின்புலமாக இருந்து ஆராய்ந்து சொல்பவர்களாக இந்த கணித பொருளியல் படித்தவர்கள் முக்கியமாக இந்த ரிசர்வ் வங்கியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றனர். இந்த ரிசர்வ் வங்கியில் இத்தகைய படித்தவர்கள் டெபுட்டி கவர்னர் லெவலுக்கு மேலே போக முடியும். இவர்கள் கிரேட் பி ஆபீசராக ரிசர்வ் வங்கியில் உள்ளே நுழைந்தால் படிப்படியாக முன்னேறி ரிசர்வ் பேங்க் கவர்னர் வரை இந்த படிப்பு படித்தவர்கள் மேலே போக முடியும். அதற்குண்டான அத்தனை தகுதிகளையும், கல்வி தகுதி மட்டுமல்லாமல் பணியிடங்களில் பெறக்கூடிய அத்தனை தகுதிகளையும் எளிதாக பெறக்கூடிய தகுதியையும் பெற்றவர்களாக இவர்கள் அமைகிறார். சோ இந்த ஒரு படிப்பினுடைய ஒரு மேலாண்மை தன்மை என்று சொல்ல வேண்டுமானால் நான் இதை சொல்ல வேண்டும். பின்பு இரண்டாவதாக நான் ஒரு திருக்குறளை சொல்லி நான் இதை விளக்க விரும்புகின்றேன். அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அஃதறிவு இல்ல கல்லாதவர். அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அஃதறிவு கல்லாதவர். பின்னே வரப்போவதை முன்னாலேயே அறிபவர்கள் கணித பொருளியல் படித்தவர்கள். போர்காஸ்டிங். பின்னே வரப்போவதை முன்னாலேயே அறிபவர்கள் அறிவுடையவர்கள். அவ்வாறு அறிந்து நடப்பதற்கு கல்லாதவர்கள் அறிவில்லாதவர் ஆவர். நீங்கள் எந்த சப்ஜெக்டை படித்தாலும் எக்கனாமிக்ஸை பற்றி கொஞ்சமாவது நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் அறிவுள்ளவராக இருக்கிறீர்கள். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் உங்களுடைய பட்ஜெட்டை நீங்கள் திறம்பட நடத்தியாக வேண்டும். ஒரு நாட்டை நீங்கள் பினான்ஸ் மினிஸ்டராக இருந்தாலும் நாட்டுக்கு உண்டான அந்த பட்ஜெட்டையும் திறம்பட நீங்கள் போட்டு செயல்படுத்த வேண்டும். சோ அத்தகைய அறிவை
நீங்கள் எந்த பாடத்தை நீங்கள் படித்திருந்தாலும் இந்த பாடத்தினுடைய அறிவு கொஞ்சமாவது இருக்க வேண்டும். பட்ஜெட்டிங், பிளானிங், பைனான்சியல் கண்ட்ரோல், பொருளை ஈட்டி அந்த பொருளை கண்ட்ரோல் இல்லாமல் செலவு செய்தால் என்ன ஆகும் என்பதை திருவள்ளுவர் நிறைய திருக்குறள்களில் விளக்கி இருக்கின்றார். ஆக இந்த பொருளியல் துறையோடு சார்ந்து திருக்குறளுடைய கருத்துக்கள் இருப்பது மிகச் சிறப்பு. இந்த படிப்பு ஒரு உலக வாழ்க்கையோடு பொருந்திய ஒரு படிப்பு. இந்த படிப்பை படிப்பவர்கள் தங்களை பொருத்தி பார்க்க முடியும், உலகியலோடு தங்களை பொருத்தி பார்க்க முடியும். அதை கூட திருவள்ளுவர் ஒரு அழகாக ஒரு குறளிலே சொல்லி இருக்கின்றார். எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது அறிவது அறிவு. உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறு நடப்பதே அறிவாகும். அத்தகைய அறிவை இந்த கணித பொருளியல் பாடம் படிப்பவர்களுக்கு இது நல்ல விதமாக அமைகின்றது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நாட்டிலே நடக்கக்கூடிய டே டு டே அஃபேர்ஸ், ஸ்பெண்டிங், மணி அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், நேஷனல் இன்கம், இவற்றையெல்லாம் நாம் இந்த படிப்பிலே எப்பொழுது தெரிந்து கொள்கின்றோம். அதனை எவ்வாறு திறம்பட given the resources, கொடுக்கப்பட்ட அந்த ரிசோர்ஸை ஆப்டிமாக யூட்டிலைஸ் செய்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை எவ்வளவு மேன்மையாக கொண்டு வர முடியும் என்பது. ஏனென்றால் இந்த சப்ஜெக்ட்ல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் என்றால், இந்த சப்ஜெக்ட் ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கும் பொழுது அந்த கொடுக்கப்பட்ட அந்த கன்ஸ்ட்ரைன்ட் ரிசோர்ஸை வைத்துக்கொண்டு எவ்வாறு நாம் அதிகமாக பொருளீட்ட முடியும். ஒரு பிசினஸ் ஆகட்டும், அல்லது ஒரு கம்பெனி ஆகட்டும், அல்லது ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ஆகட்டும், அல்லது ஒரு நாட்டின் ஒரு துறையாகட்டும், எல்லாவற்றுக்குமே இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து மிகவும் பொருத்தமான சப்ஜெக்டாக அமைகிறது. இந்த சப்ஜெக்ட் படித்தவர்கள் எந்த துறைகளிலும் வேலை செய்யலாம். IAS ஆக இருக்கலாம். இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சப்ஜெக்டுக்கு பொருளாதாரம் மேற்படிப்பு படித்தவர்கள் தகுதியுடையவராக ஆகிறார்கள். இந்த சப்ஜெக்ட் படித்தவர்கள் கவர்மெண்ட்ல வந்து பிளானிங் கமிஷன், ஃபைனான்ஸ் கமிஷன் மற்றும் இந்த துறை சம்பந்தப்பட்ட தரவுகளை கம்பைல் செய்து அதனை வெளியிடக்கூடிய ஒரு துறை சம்பந்தப்பட்ட துறைகளிலுமே இந்த படிப்பு படித்தவர்கள் நல்ல முறையிலே வேலையில் அமர்ந்து தங்களுடைய வேலையை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கின்றார்கள். மற்றும் இப்பொழுது நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், எக்கனாமிஸ்ட் என்றால் எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறார், இனி வரப்போகின்ற சூழல், பொருளாதார சூழல் நமக்கு நன்மை தர பயக்கக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது அதில் ஏதும் சிக்கல்களை நாம் சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோமா, இந்த எக்கனாமிக்ஸ் என்ன கருத்து சொல்கிறார் என்று எல்லோருமே எக்கனாமிக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு அவருடைய கருத்துக்கு நல்ல மதிப்பளித்து அதன் படி அவர்கள் தங்களுடைய திட்டமிடுதலை செய்கின்றார்கள். அந்த வகையிலே இந்தியா மிகப்பெரிய பொருளாதார மேதைகளை தந்திருக்கின்றது. மிகவும் முக்கியமாக இவ்வாறு புள்ளியலோடு, கணித புள்ளியலோடு படித்த படிப்பை கொண்டு ஆராய்ச்சி படிப்பினை வெளிநாட்டிலே முடித்த ரகுராம் ராஜன் மற்றும் மிகப்பெரிய அரவிந்த் சுப்பிரமணியம், பிரைம் மினிஸ்டருடைய சிறப்பு அட்வைசர் என்று எக்கனாமிக் அட்வைசர் என்று சொல்வார்கள். அந்தந்த மாநிலங்களிலுமே ஒரு எக்கனாமிக் அட்வைசரை எல்லா மாநிலங்களும் தெரிந்தெடுத்து அவர்கள் பட்ஜெட் போடுவதற்கு முன்னே அவர்களுடைய கருத்துக்களை அறிந்து ஏற்றாற்போல் தங்களுடைய திட்டங்களையும் தீட்டுகிறார்கள். பட்ஜெட்டையும் அவர்கள் வழி வைத்து அமைத்துக் கொள்கிறார்கள். ஸோ
நாட்டினுடைய எல்லாரும் பிரபலமாக அறிந்து கொள்ளக்கூடிய இந்த துறைகளிலேயும் இந்த எக்கனாமிஸ்ட், சீனியர் எக்கனாமிஸ்ட், எக்கனாமிக் அட்வைசர் போன்ற துறைகளில் நல்ல விதமாக செயலாற்றுவதற்கு இந்த கணித பொருளியல் மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. இதுல இன்னொரு முக்கியமான இது என்னவென்று சொல்ல வேண்டும் என்றால், கல்வித்துறையை எடுத்துக்கொள்வோம். கல்வித்துறையில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், அசோசியேட் ப்ரொஃபசர், ப்ரொஃபசர் மற்றும் ரிசர்ச் இப்பொழுது உலக வங்கி, IMF, யுனெஸ்கோ போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. இந்தியாவினுடைய லேபர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கிறது, லேபர் மார்க்கெட் எப்படி இருக்கிறது, இந்தியாவிலுடைய பின்தங்கிய மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு எந்தெந்த காரணிகள் மிகவும் முக்கியமாக அமைகிறது, இவற்றையெல்லாம் பன்னாட்டு நிறுவனங்கள் அவர்கள் நிதி உதவி அழைத்து இந்த ஆராய்ச்சி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய பொருளாதார வல்லுநர்கள், பொருளாதார பட்டம் படித்த சிறப்பு அது என்ன சொல்லுவது கன்சல்டன்ட் அவர்கள் மூலமாக உலகத்துக்கு அந்த கட்டுரை மூலமாக அவர்கள் அறிந்து கொள்கின்றார்கள். பன்னாட்டு நிறுவனங்கள் இத்தகைய ஒரு நல்ல ஒரு செயலுக்கு எக்கனாமிஸ்டுகளை உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். சாதாரண வேலை என்று பார்க்க போனால் அக்கௌண்டன்ட், ஆடிட்டர் மற்றும் அசோசியேட், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் இந்த காலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருக்கிறது. ஏனென்றால் அதில் ஒவ்வொரு நாளும் அந்த துறைக்கு பொருளீட்டு கொடுக்க முடியும். டீலிங் ரூம்ல நாம் ஒரு வங்கியானது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெஷரி என்ற டிபார்ட்மெண்ட் என்று சொல்லுவார்கள். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்று ஒரு பணத்தை முதலீடு செய்து அது ஈக்விட்டியிலும் கரன்சியிலும் முதலீடு செய்து அதன் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு துறையிலே மிக முக்கிய பங்காற்றுபவர்களாக இந்த கணித பொருளியல் படித்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஈக்விட்டி அனலிஸ்டாக இருக்கிறார்கள், டீலிங் ரூம்ஸ் இருக்கக்கூடிய டீலர்ஸாக ஒர்க் செய்கிறார்கள். ஏனென்றால் இந்த டீலிங்ஸ் ரூம்ல இருக்கும் பொழுது அவர்கள் ரீட்டர் ஸ்கிரீனை பார்த்து அப்பப்பொழுது நடக்கக்கூடிய பொருளாதார நிகழ்வுகளை அதன் மூலம் இந்த வித்தியாசமாக இந்த மார்க்கெட்டினுடைய அந்த மூமெண்ட்ஸை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் ஒரு முடிவை எடுத்து ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய முடிவு வெவ்வேறாக இருக்கும். அந்த முடிவுகளின் பயனை அந்த நாளின் முடிவிலேயே அந்த ஆர்கனைசேஷன் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது. பொருளாதாரம் அவர்கள் பொருள் ஈட்டி இருக்கிறார்களா அல்லது பொருளை நஷ்டப்படுத்தி இருக்கிறார்களா என்பதும் தெரிய வரும். அத்தகைய ஒரு முக்கியமான பொருளீட்டு அந்த ஆர்கனைசேஷனுக்கோ வங்கிக்கோ பொருளீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்கக்கூடிய டீலராக, ஈக்விட்டி அனலிஸ்டாக, பினான்சியல் அனலிஸ்டாக இந்த கணித பொருளியல் படித்தவர்கள் பரிமளிக்க முடியும். அவர்கள் அந்த துறையிலே மிகச் சிறப்பாக பணியாற்ற முடியும். ஏனென்றால் எந்த ஒரு துறையிலும் அந்த துறைக்கு வரக்கூடிய அந்த இஷ்யூஸ், அந்த பிரச்சனைகளை அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த பின்புலத்தில் இருக்கக்கூடிய தரவுகளை பகுத்தாய்வு செய்து அதற்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் அசம்ஷனோடு கொண்டு வந்து அந்த மாடலை அவர்கள் டெஸ்ட் செய்து அதில் வரக்கூடிய அந்த ரிசல்ட்டை, முக்கியமாக தரவுகள் நிறைய இருக்கின்றன, ஆனா அந்த தரவுகளை எவ்வாறு நாம் இன்டர்பிரேட் செய்ய வேண்டும் என்பது வெகு சிலருக்கே தெரிந்த ஒரு யுக்தியாக இருக்கிறது. அந்த வெகு சிலர் தெரிந்த யுக்தி இந்த கணித பொருளியல் படித்தவர்களாக இருக்க வேண்டியதாக அமைந்திருக்கிறது. இந்த கணித பொருளியல் படித்தவர்கள் அந்த டேட்டா இன்டர்பிரேஷன் என்று சொல்லுவார்கள், அந்த தரவுகளின் பகுத்தாய்வின் படி வந்த அந்த பொருளாதார அந்த புள்ளியலை எவ்வாறு பாலிசிக்கு கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு விளக்க உரையை அளிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்த கணித பொருளியல் பொருளாதார படித்தவர்கள் இருக்கின்றார்கள். சோ இவ்வாறாக பல நுண்ணறிவு, பகுத்தாய்வு, பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற
ஒரு நிலையிலே இந்த கணித பொருளியல் படித்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வாழ்க்கையிலும் பரிணமிக்க முடியும், தொழில் துறையிலையும் பரிணமிக்க முடியும். ஏனென்றால் அவர்கள் படித்த அந்த படிப்பானது உலகத்தை சார்ந்த, நான் சொன்ன உலக வாழ்வியலை சார்ந்ததாக இருக்கின்றதனால் அந்த சப்ஜெக்ட் வந்து ஈவன் ஒரு நாம் தொழில் அல்லாமல் மற்ற எந்த ஒரு பிரச்சனைகளை வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் போதும் இந்த கணித பொருளியல் அந்த பிரச்சனைகளை எளிதாக தீர்க்கக்கூடிய, ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு திறமையை கொண்டதாக இந்த படிப்பு அமைந்திருக்கிறது. ஆக வகையிலே இந்த படிப்பு படித்தவர்கள் மிகவும் நல்ல முறையிலே ஒரு ஐடி எனேபிள்டு இண்டஸ்ட்ரி இந்த சர்வீஸ் செக்டாரிலே மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. இந்திய பொருளாதாரத்தில் 50 விழுக்காடு பங்களிப்பை இந்த டெரிஷரி செக்டார் என்று சொல்வார்கள். மொத்தம் 3 துறைகள் இருக்கின்றன: பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெரிஷரி செக்டார். இந்த ஐடி அண்ட் ஐடி எனேபிள்டு சர்வீசஸ் மற்றும் சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி எல்லாம் டெரிஷரி செக்டாரில் வருகின்றது. இந்த துறையினுடைய பங்களிப்பு நாட்டினுடைய ஜிடிபியில் 50 விழுக்காடாக இருக்கின்றது. ஆக இந்த துறையினுடைய பங்களிப்பு இவ்வளவு தூரம் ஒரு மேலே வரக்கூடிய ஒரு நிலைக்கும் இந்த கணித பொருளியல் பொருளாதார வல்லுநர்கள் இந்தந்த துறைகளில் வேலை செய்வதும் ஒரு முக்கிய சிறப்பு என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஐயா, நான் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு கேள்வி பதில் இதற்கு நான் ரெடியாக. மகிழ்ச்சி. அதான் உங்களுடைய முடிவுரைக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அதாவது ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. நான் நிறைய கருத்துக்கள், அதுவும் நிறைய திருக்குறளை, அதாவது பொருத்தமான திருக்குறள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. அது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, முதல்லயே இயற்றலும் ஈட்டலும் காத்த இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று சொன்னீங்க. இப்பதான் ஒரு தகவல் உங்களுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சென்னை பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர், அதற்கு முன்னதாக தமிழ்துறை தலைவராக இருந்த அனைவரும் அறிந்த தமிழ் அறிஞர் முனைவர் பொற்கு அவர்கள் என்னிடம் பேசினார். அப்ப நான் சொன்னேன், இப்ப ஒரு பேராசிரியர் பரோடா வங்கியினுடைய டிஜிஎம் பேசிக்கிட்டு இருக்கிறார் லைன்ல, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு, எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு, இதையெல்லாம் சொல்லி எக்கனாமெட்ரிக்ஸுக்கு இந்த குரட்பாக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இது 85+. ஏன் இதை சொல்றேன்னா, தமிழ் பேராசிரியர்கள் இன்றைக்கு வியக்கக்கூடிய அளவுக்கு மற்ற துறை அன்பர்கள் எல்லாம் திருக்குறளை மேற்கோளாக காட்டுவது பாராட்டுக்குரியது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம முரளி கண்ணன் அவர்கள் என்னிடம் முதல்ல பேசும்போது ஒரு தடவை சொன்னாங்க, நான் பள்ளி நாள்ல எல்லாம், நான் கல்லூரி பள்ளி நாள்ல எல்லாம் தமிழ் மன்றங்கள் எல்லாம் பேசியிருக்கேன் அப்படின்னாங்க. அதனுடைய வெளிப்பாட்டை இப்பொழுது நாம் கண்டு மகிழ்ந்தோம். ரொம்ப பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் ஐயா. இப்ப இந்த இனிய நல் நிகழ்வுல ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்திருக்கிறார் நடேசன் சுந்தரனார். அதே மாதிரி இன்னும் பல அன்பர்கள் இருக்கிறாங்க. இப்ப நமது கேள்வியின் நாயகர் கோபாலன் அவர்களே, வாருங்கள், உங்கள் கருத்தை பகிருங்கள். அனைவருக்கும் வணக்கம். அறிமுகத்திலேயே என்ன கேள்வி நாயகனா ஒரு முதல்ல கேள்விதான் கேட்கிற மாதிரி இருக்கு. இன்றைக்கு வித்தியாசமான ஒரு அமர்வு அது. இதுல முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள் தலைமை உரையில் புள்ளியியல் தரவுகளின் அடிப்படையில் எக்கனாமெட்ரிக்ஸ் துறை எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு, அதுல அதனுடைய எடுத்துக்காட்டுகள், அதுவே சிறப்புடைய மாதிரி இருந்தது. நோபல் பரிசு பெற்றவர்களின் ஆராய்ச்சி உட்பட அருமையாக எடுத்துரைத்தார். அவர் பேராசிரியர் முத்துவேல் அவர்கள் கேட்க வேண்ட அறிமுக உரை சிறப்புடையாகவே இருந்தது. முனைவர் முரளி கண்ணன் அவர்கள் குரட்பாவை எடுத்துக்காட்டி சிறப்புரை ஆற்றியது அருமை, அழகான தமிழ். இவ்வளவு தூரம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நம்ம தான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னாலும் கூட பேச முடியாது. கணித பொருளியலில் தேர்ந்த மாணவர்கள் எந்தெந்த வேலை வாய்ப்புகள் உள்ளன என்று சிறப்பாக எடுத்துரைத்தனர். அவர் சொன்ன அனலிஸ்ட் ஆகட்டும், அப்புறம் அந்த இந்த கன்சல்டன்ட் எக்ஸ்பர்ட் ஆகட்டும்,
அந்த பொருளாதார ஆலோசகர் ஆகட்டும், கல்வித்துறை, முதலீட்டுத்துறை, தரவுகள், தரவுகள் இல்லாமல் அவங்களால பாலிசி டெசிஷன் எடுக்க முடியாது. அவங்க அதனால எவ்ரிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட். என்னுடைய நண்பர் ஒருவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தார். நான் வந்து கெமிஸ்ட்ரி படித்தேன், அவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தார். அவர் வந்து நான் வந்து எம்எஸ்சி ஆனப்புறம் கிளாஸ் 1 ஆஃபீஸராக எனக்கு போஸ்ட் கிடைச்சது. அந்த பையனுக்கு கிடைக்கல. ஆனால் அவர் வந்து ரிசர்வ் பேங்க்ல சேர்ந்து அவர் டைரக்டர் லெவலில் அவர் வந்து பெரிய பெரிய பேங்க்கில் கன்சல்டண்ட்டாக கடைசியில் ரிட்டையர் ஆனார். ஸோ ரொம்ப வியப்பாக இருக்கிறது. ஸ்டாட்டிஸ்டிக் படிச்சுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது ரொம்ப அருமை. அவருக்கு வந்து ஒரு 2 கேள்விகள் இருக்கு. இது வந்து மேத்தமேட்டிக்கல் கணித பொருளியல் அப்படின்னா மேத்தமேட்டிக்கல் எக்கனாமிக்ஸ்னு ஒன்று இருக்கு. அதுக்கும் இந்த எக்கனாமெட்ரிக்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த 2 பேரும் சண்டை போட்டுக்க மாட்டாங்களா? அது ஒன்றும். ஏன்னா எங்க இதில் அந்த மாதிரி இருந்துச்சு. பிசிக்கல் சயின்சஸ், பிசிக்கல் கெமிஸ்ட் அண்ட் கெமிக்கல் பிசிஸ்ட் அப்படி 2 பேர் இருப்பாங்க. அவர் 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி அதாவது இது வந்து கிளாஷ் ஏதாவது இருக்கா? இன்னொன்று வந்து இந்த ரகுராமராஜன் நீங்க கூட சொன்னீங்க பொருளாதார ஆளுமைகள் அவங்க வந்து போர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க பொருளாதார பின்னடைவு அப்படின்னு. அமெரிக்காவில் ரகுராமராஜன் சொன்னதுனால அவர் ரொம்ப பிரபலம் ஆகிட்டாரு. அது எப்படி பண்றாங்க? இது இனிமே இப்போ எல்லாருமே இப்போ நம்ம வந்து இந்தியா வந்து எக்கனாமிக்கலா ஏதோ தாக்கு பிடிச்சி வந்துட்டு இருக்கு. அவர் தலைமையில் கூட பேர் வரவேற்புகள் கூட அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி ஆனா திடீர்னு எந்த எப்படி ரெசெஷன் வரும் அப்படின்னு எப்படி கணிக்கிறார்கள்? எதை வச்சு கணிக்கிறார்கள்? அது அது கொஞ்சம் சொன்னா அது ரகசியமா இருந்தா வேண்டாம். ஸோ சொல்லக்கூடியதுன்னா சொல்லுங்க. ரொம்ப நல்ல கேள்விகளை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். முதலாவதாக இந்த கணித பொருளியல் மேத்தமேட்டிக்கல் எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ் இது இரண்டும் இணைந்த சப்ஜெக்ட் தான். இது ஒன்றுக்கொன்று கான்ட்ராஸ்ட் கிடையாது. அதாவது ஒரு பொருளியல் பிரச்சனையை கணித ஈக்குவேஷன் மூலமாக விளக்குவது கணித பொருளியல். ஒரு பொருளாதார பிரச்சனையை நாம் ஒரு ஈக்குவேஷன் மூலமாக வித் மேத்தமேட்டிக்ஸ் உதவியுடன் அந்த பிரச்சனையை ஈக்குவேஷனாக எழுதுவது கணித பொருள் மேத்தமேட்டிக்கல் எக்கனாமிக்ஸ். அந்த பிரச்சனையை புள்ளியல், அந்த பிரச்சனைக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அந்த தரவுகளை இங்கே உள்கொணர்ந்து இந்த மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் மாடலிங் மூலமாக அந்த மாடலிங் செய்யும் போது சில அசம்ஷனையும் நாங்கள் வைத்துக் கொண்டுதான் நாங்கள் அந்த மாடலை வந்து மாடலில் இருக்கக்கூடிய அந்த வேரியபிள்ஸ்களை எஸ்டிமேட் செய்வோம். அதற்கு மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இரண்டும் இல்லாமல் இது நடைமுறைக்கு எங்களால் அந்த எஸ்டிமேட்டை கொண்டு வர முடியாது. ஸோ எக்கனாமெட்ரிக்ஸ் என்பது மேத்தமேட்டிக்கல் எக்கனாமிக்ஸோடு இணைந்த சப்ஜெக்ட் தான். அது அதற்கு எதிரான சப்ஜெக்ட் அல்ல. ஒரு பொருளாதார பிரச்சனையை கணித வடிவிலே, ஈக்குவேஷன் வடிவிலே கொண்டு வருவதற்கு கணிதம் பொருளாதாரத்தோடு உதவி கணித பொருளாதாரமாக மாறுகிறது. அதனை டெஸ்ட் செய்வதற்கு அந்த பிரச்சனைக்கு பின்புலமாக உள்ள தரவுகளை ஆராய்ந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடியது இந்த 3 சப்ஜெக்டும் சேர்ந்த எக்கனாமெட்ரிக் சப்ஜெக்ட். இப்பொழுது நான் ஐ திங்க் இதை தெளிவாக்கி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். எங்களுடைய இரண்டாவது கேள்வி என்னவென்றால், எவ்வாறு இந்த பொருளாதார வல்லுநர்கள் முன்கூட்டியே ஒரு ரிசெஷன் அல்லது ஸ்டாக்ஃப்ளேஷன் அல்லது ஒரு பொருளாதார பூம் இதை எவ்வாறு கணிக்கிறார்கள், வெவ்வேறு துறைகளினுடைய முன்னேற்றத்தை அவர்கள் எவ்வாறு கணிக்கிறார்கள் என்று நீங்கள் ஒரு இதை முன்வைத்துங்க. இன்றைய நிலையிலே பொருளாதார வல்லுநர்கள் தம் நாட்டின் தரவுகளை மட்டுமன்றி அதை இரண்டாக பிரிக்கலாம். வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள், இவற்றின் தரவுகளை எல்லாம் பகுத்தாய்வு செய்து இன்றைய பொருளாதாரம் மற்றைய நாடுகளின் பொருளாதாரத்தோடு ஒன்றிணைந்திருக்கிறது. இன்டகிரேட்டட். டொமஸ்டிக் எக்கானமி இஸ் இன்டிகிரேட்டட் வித் அதர் எக்கானமி பிகாஸ் ஆஃப் த குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன் என்று சொல்வார்கள். ஸோ ஆக ஒரு நாட்டில் ஆயில் விலை சரியுமானால் அது நம்முடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு உண்டான காரணியாக அமைகிறது.
அதே நாட்டில் அந்த ஃபியூவல், அந்த டீசல் அல்லது பெட்ரோலின் விலை உயருமானால் நமது நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன் அதிகமாக ஆகுவதாக அமைகிறது. ஏனென்றால் நாம் 70% அந்த ஃபியூவலை நாம் இம்போர்ட் செய்கிறோம். ஸோ அந்த கமாடிட்டி, அந்த ஒரு பொருளினுடைய விலை நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய வகையிலே ஒன்றுடன் ஒன்று தொடர்பு உடையதாக இருக்கிறது. இவ்வாறு பொருளாதார வல்லுநர்கள் ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மையை அறிந்து அந்த நாடு இந்த குளோபல் ஜிடிபி என்று சொல்வார்கள், அந்த குளோபல் ஜிடிக்கு எவ்வாறு பங்களிக்கிறது என்ற பொருள்களையும் ஆராய்ந்து அதன் மூலமாக நாட்டினுடைய இந்த உலகத்தினுடைய பொருளாதார வட்டி விகிதம், வங்கியினுடைய கடனளிப்பு விகிதம், இவை அனைத்தையும் வெவ்வேறு துறைகள் எவ்வாறு அந்த துறைகளிலே எவ்வாறு வளர்ச்சிருக்கின்றன, எவ்வாறு வளர்ந்து வருகின்றன என்ப தரவுகளையும் ஆராய்ந்து அவர்கள் இந்த செய்தியினை சொல்லுகிறார்கள். இந்த பொருளாதாரமானது உலக பொருளாதாரம் ரிசெஷனை நோக்கி போய் கொண்டிருக்கின்றதா, இல்லது அது ரெக்கவரி பொசிஷனில் இருக்கின்றதா, இல்லது அது மிகவும் மேன்மையான ஒரு பூம் பொசிஷனை நோக்கி போய் கொண்டிருக்கின்றதா என்பதை இவர்கள் இவ்வாறு தரவுகளின் அடிப்படையிலேயே அவர்கள் ஆராய்ந்து இந்த பின்னாடி வருவதை அதை ஃபோர்காஸ்டிங் டெக்னிக் என்று சொல்வார்கள். அந்த ஃபோர்காஸ்டிங் டெக்னிக் என்பதற்கு மிக மிக அதற்கு நிறைய மாடல்கள் இருக்கின்றன. அரிமா மாடல், ஆர்ச் மாடல், 3 வகையான டேட்டா இருக்கிறது. பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா, பேனல் டேட்டா. இது 3ஐயும் ஆராய்ந்து அந்தந்த முடிவுகளை எடுத்து அந்த பொருளாதாரத்தை ஆய்வு செய்து அவர்கள் இந்த பொருளாதாரம் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதா, அல்லது ரிசெஷனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா, அல்லது இந்த பொருளாதாரத்தில் வட்டி விகிதம் அதிகமாக போகிறதா, அல்லது வட்டி விகிதம் குறைய போகிறதா, இன்ஃப்ளேஷன் எவ்வாறு இருக்க போகிறது, பொருட்களினுடைய பிரைஸ், அந்த விலைகள் எவ்வாறு இருக்க போகின்றது, இவற்றையெல்லாம் முன்கூட்டியே தீர்மானிக்கக்கூடிய ஒரு திறமை பெற்றவர்களாக இந்த பொருளாதார வல்லுநர்கள் இருக்கின்றார்கள். உங்க பார்வையில இனிமே அண்மையில் வரப்போகும் வருடங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் கெஸ் தான். இப்பொழுது இருக்கின்ற நிலைமையை பார்த்தால் பொருளாதாரத்தில் பொருளாதாரம் அந்த நாட்டு பொருளாதாரத்தை ஆளக்கூடிய தலைவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அமைவதாக இப்போதைய சூழ்நிலை இருக்கிறது. இப்போதைய சூழ்நிலையை நீங்கள் பார்த்தால் ரஷ்யாவில் புட்டின் இருக்கிறார், அமெரிக்காவில் ட்ரம்ப் இருக்கிறார், சைனாவில் ஜிம் கிங் இருக்கிறார், நார்த் கொரியா. இவர்கள் 4வரையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் இவர்கள் 4வருக்கும் ஒரு ஒத்த குணம் இருக்கின்றது. அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு, நீங்கள் எல்லோரும் அறிந்ததே. ஆக இவர்கள் எந்த நேரத்திலும் ஒரு நாட்டில் இந்த உலகத்திலே ஒரு போர் மூடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய முடிவு எடுக்கும் திறன் அவ்வாறு இருக்கின்றது. சோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய கனிமானம் என்னவென்றால், இந்த நாடு இனி வரப்போறும் நாட்களில் சில போர்களை இந்த உலகம் சில நாடுகள் சில போர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு இது அவ்வளவு ஒரு சொல்யூஷன் வரக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. அதனால் இந்த இன்ஃப்ளேஷன் என்று சொல்வார்கள், அது ஒரு உலகம் எதிர்பார்க்கக்கூடிய வகையிலே அல்லது இந்தியா எதிர்பார்க்கக்கூடிய வகையிலே குறையும் அம்சமாக எனக்கு தெரியவில்லை. இன்ஃப்ளேஷன் ஒரு ஸ்டெடியாகவே இருக்கும். இன்ஃப்ளேஷன் குறைவதற்கான ஒரு இனி வரும் நாட்களில் இன்ஃப்ளேஷன் ஒரு 5% அளவிலேயே தான் ஸ்டெடியாகத்தான் இருக்கும். அது மிகவும் குறைவாக ஒரு 3%க்கோ அல்லது 2%க்கோ போகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் இந்திய பொருளாதாரமானது தற்பொழுது 6.5 விகிதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது உலக பொருளாதாரத்தை கம்பேர் பண்ணும்போது டபுள் த அமௌண்ட். உலக பொருளாதாரம் 3.2% விகிதத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பொருளாதாரம் 6.5% வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவ்வகையில் பார்க்கும் பொழுது இந்திய பொருளாதாரம் நம்முடைய பினான்ஸ் மினிஸ்ட்ரி பிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த விக்ஷித் பாரத் என்று சொல்வார்கள், 2047 வருடத்திலே
இந்தியா ஒரு வல்லரசு நாடாக மாறக்கூடிய ஒரு நிலைமையிலே பொருளாதார வல்லுநர்கள் இந்தியாவினுடைய ஒவ்வொரு மனிதனுடைய சராசரி வருமானம் தற்பொழுது 2400 டாலராக இருக்கிறது. இது $14,200 2047 வருடத்திலே உயரும் பொழுது இந்திய நாடு ஒரு வல்லரசு நாடாக அறிவிக்கப்பட வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கின்றது. அருமை அருமை. ஒரு பெரிய நல்ல கேள்வி, நல்ல பதில். எங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்குது ஓரளவுக்கு. இப்ப ஆஸ்திரேலியாவிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கின்ற நடேசன் சுந்தரனார் என்ன நினைக்கிறான்னு கேட்கலாமே. வாங்க ஐயா. நன்றி சேனை அவர்களே. இன்றைய உரை மிக சிறப்பாக இருந்தது. மிக அழகாக நம்முடைய முரளிக்கண்ணன் அவர்கள் இந்த பொருளியல் பற்றிய, அதாவது கணித பொருளியல் பற்றிய உரை ஆற்றினார்கள். இப்போ நான் ஒரு பொறியியலாளர் என்ற முறையிலே நான் இதை ஒற்றுமையை நோக்குகிறேன். எப்படின்னு சொன்னால், நம்ம கணிதத்தில் தூய கணிதம், அப்புறம் பிரயோக கணிதம், அப்ளைட் மேத்ஸ் இருக்குது. பியூர் மேத்ஸ் அப்ளைட் மேத்ஸு, அப்புறம் அதில் அட்வான்ஸ் மேத்ஸ். இந்த மாதிரி மேத்ஸ்ல எல்லாம் இருந்து நாங்கள் விஞ்ஞானத்தையும் கலந்து பொறியியலாளர்கள் அதை பிரயோகிக்கிறாங்க. அப்படின்னா அப்ளைட் மேத்ஸ்ன்னு சொல்கிறோமோ, நம்ம மனித குல வளர்ச்சிக்காக நம்ம விஞ்ஞானத்தை பொறியியலாளர்கள் அதை படிக்கிறாங்க. அதே மாதிரி பொருளியல் மட்டும் படித்த பத்தாது, எக்கானமிக்ஸோட இந்த கணிதத்துறையும் அதை அதில் கணிதத்தை படித்து அந்த கணிதத்தையும் அந்த தகவல் டாட்டா அதை வச்சு அது எப்படி அதையெல்லாம் அது அந்த கணிதத்தை பிரயோகித்து பொருளாதார நம்முடைய நாட்டுக்கு இந்த நல்ல வேர்ட் சொன்னாங்க, எக்கனாமிக் மேத்தமெட்ரிக்ஸ்ன்னு சொன்னாங்க நினைக்கிறேன். அந்த துறையில் சொல்லுங்க சார். எக்கனாமெட்ரிக்ஸ், சாரி, எக்கனாமிக்ஸ் அண்ட் அந்த எக்கனாமெட்ரிக்ஸ் அதை பயன்படுத்தி அதை அதை நான் ஒரு ப்ராக்டிக்கலாக, அப்படின்னா செயல்முறையில் எப்படி நம்மளோட ஒரு நாடு உலகம் பூரா ரீஜன் இதோடைய பொருளாதாரங்கள் எல்லாம் கணிக்கக்கூடிய இந்த அனாலிஸ்ட், அதாவது இந்த வல்லுநர்கள் எப்படி செய்கிறாங்கிறத மிக சிறப்பாக சொன்னார்கள். ஒரு நல்ல ஒரு தெளிவு பிறந்தது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதில் நியூஸோ பார்க்கும் பொழுது, டிவியில் பார்க்கும் பொழுது வருது பொருளாதார அறிக்கைகள், இந்த இண்டெக்ஸு அது எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இது ஓரளவு ஒரு பொறியியலாளருங்கிற முறையில் எனக்கு ஒரு அறிமுகம் இருந்தாலும் மேலும் தெளிவாக்குற உரையில் இந்த உரை இருந்தது என்று சொன்னால் அது மேலே ஆகாது. எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் ஐயா. சிறப்பான உரை, மிக்க நன்றி. இன்னும் விரிவாக உங்களிடம் கேட்க வேண்டும் என்று ஆவல் இருக்கின்றது. வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம். எனக்கு என்னன்னா ரொம்ப மகிழ்ச்சி, என்னன்னா சிறப்பு விருது நல்ல தமிழ்ல பேசுறாரு. அதேதான், ரொம்ப பாராட்டுக்குரியது. இப்ப கருணாநிதி அவர்கள் என்ன சொல்றீங்க? அனைவருக்கும் வணக்கம் ஐயா. ஐயாவுடைய பேச்சு இன்னைக்கு ரொம்ப நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா பிகாஸ் நான் யூஜி எக்கனாமிக்ஸ், அப்புறம் தான் நான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கோர்ஸ் படித்தேன். நான் பிஜி பண்ணேன், நான் டிப்ளமோ பண்ணேன். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப நாங்க படிக்கிற காலகட்டத்தில் எக்கனாமிக்ஸ்ன்றதுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல விழிப்புணர்வு தகவலை ஐயா இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு போய் சேர்றதுக்கு யூடியூப் மூலமா நம்ம இந்த வீடியோ அனுப்பும் போது, எக்கனாமிக்ஸ் படிச்சா நமக்கு வேலை வாய்ப்பு உண்டு, எக்கனாமிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சா வேலை வாய்ப்பு உண்டு, ஆன்சிலரி சப்ஜெக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சா நமக்கு வாய்ப்பு உண்டுங்கிற ஒரு அருமையான அந்த செக்மெண்ட் வாரியா அவங்க சொன்ன தகவல் உண்டு. ஏன்னா அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த அளவுக்கு இந்த மீடியா ஒரு பாப்புலர் இல்லை. அதாவது 1982, 83 நாங்க கல்லூரிக்குள்ள படிக்கும் போது எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடையாது. எந்த ஒரு சப்போர்ட்டிங் மேகசைன்ஸ்லயும் தகவல் வீட்டுக்கு ரீச் ஆகாது. இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லார் கையிலயும் இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் கையில மொபைல்ல இருக்கும்போது, இப்ப இன்னைக்கு நம்மளோட மயிலை தமிழ் சங்கத்தினுடைய அன்பர்கள் எல்லாருமே இந்த குழுவுல இந்த வீடியோவை பரப்பும் போது பார்க்கும் போதும் சரி, அவங்க வீட்டு பிள்ளைங்கள் ஏதாவது எக்கனாமிக்ஸ் இது படிக்கும் போது இந்த தகவல் சேரும்போது அவங்களுக்கு இந்த ஒரு பயனுள்ள தகவலா இருக்குங்கிறது இன்னைக்கு உங்களுடைய பேச்சுல நான் நிறைய வாய்ப்பு கொடுத்த ஐயா சேவன் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். அருமை அருமை. இப்ப நம்மோட இணைந்திருக்கிறார் பேங்க் ஆஃப் பரோடாவுடைய
அதிகாரி அலுவலர் நமது சங்கர் நாராயணன் அவர்கள். அவர்தான் நம்ம இன்றைய சிறப்பு விருந்தினரை நமக்கு அறிமுகப்படுத்தியவர். வாங்க, அவரும் நிறைய பணிகள் செய்யறாரு. ஈவன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அவருடைய பங்களிப்பு நிறைய. வாங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அதை அன்மியூட் பண்ணிக்க, மைக்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம். கரெக்டா இருக்கு, இப்ப பேசலாம். இல்ல முதல்ல வந்தது, இப்ப பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் ஆகல மைக், முதல்ல பண்ணீங்க. இப்ப வந்துருதா? வந்துடுச்சு. என்னுடைய திருவள்ளுவர் சங்க அன்பர் எல்லாருக்கும் வணக்கம். முரளிக்கண்ணன் எனது நண்பர், இங்க பேங்க்லேருந்து வந்தவர். மிக அருமையாக எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தை பத்தி மிக அருமையாக கூறினார். மிக்க மகிழ்ச்சி. சேவன் முருகன் ஐயா அவர்கள், அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணின உடனே, ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ண அவரை உடனே அவரோட திறமையை வெளியில கொண்டு வரதுக்குள்ள வாய்ப்பினை உடனே கொடுத்து விடுவார். அந்த வகையில் முரளிக்கண்ணன் ஒரு 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 6 மாசமா தான் நாங்க சேர்ந்து நடந்துட்டு இருக்கோம் போட் கிளப்ல. அது அவரை பத்தி தெரிஞ்ச உடனே இம்மிடியட்டா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவரோட திறமையை நம்ம இப்போ அறிகிறோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சங்கர் நாராயணன் அவர்களே. நீங்க அப்படி இப்படி பேசுங்க, பேசும் போது உங்களுக்கு நிறைய வந்துடும். அவரு நான் என்னத்த பேச போறேன் பாரு, நீங்க பேசுங்கன்னு சொன்னேன். இப்ப கலைமாமணி முனிவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் வாங்க. அவங்க அருமையாக பேச்ச போல குறிப்பெல்லாம் எடுத்து ரொம்ப கவனமா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே வியந்து போனேன். திரு முரளிக்கண்ணன் அவர்களுடைய தமிழ் பொறியியல்ல இவ்வளவு விளக்கமா சொல்ல முடியுவாங்கன்னா ஆச்சரியம். உங்களை முதல்ல அதுக்காக மனதார பாராட்டுறேன். ரெண்டாவது, ஒவ்வொரு விஷயம் சொல்றப்பையும் எவ்வளவு திருக்குறளை இணைத்து சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு தமிழ்ல, திருக்குறள்ல, இலக்கியத்துல எவ்வளவு ஆர்வம் இருக்குதுங்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். ஒவ்வொரு விஷயமுமே பிளானிங், பெர்ஃபார்மிங், ஸ்பெண்டிங், இதுதான் அடிப்படை. இதை வச்சு நீங்க இந்த பொருளாதாரத்தை நீங்க திட்டமிடுறீங்கிறத அருமையா நாங்களும் எங்க வீட்லயும் அதையும் நாங்க பழக்கத்துல வச்சுக்கணும்னு தோணுது. ரெண்டாவது, கணிதம் புள்ளியல் தொடர்பில்லாத துறைகளே இல்லை அப்படிங்கிறப்போ, இப்ப முதல்ல எல்லாம் அந்த எக்கனாமிக்ஸ் படிக்கிற சப்ஜெக்ட்லாம் எடுத்தாங்கன்னா எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு புள்ளியல் இல்லாத துறையே இல்லை. அதனால எல்லாரும் நல்லா வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த பேச்சை கேட்டாங்கன்னா எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களும் சரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சவங்களும் சரி, ரொம்ப புத்தியரோட அவங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். ரெண்டாவது, நீங்க கடைசியா நீங்க ஒண்ணு சொல்லி பாருங்க, 2047 நம்ம இந்தியா வல்லரசு ஆகும். அது மனித வருமானம் $2000 $47,000. அடாடாடா, எனக்கு இப்பவே கற்பனை இல்லை, நான் எங்கேயோ போயிட்டேன். நம்ம நாடு எப்படி இருக்குன்னு, நம்ம இருக்க போற காலம் கொஞ்ச நாள் தான். ஆனா இப்பவே கற்பனையில ஒரு உயர்ந்த நாட்டுல இருக்கிற மாதிரி ஒரு பெருமையிலும் பெருமையா இருந்தது. உண்மையில பொதுவா நம்ம ரொம்ப மட்டமா நினைச்சிட்டு இருக்கப்போ, நம்ம அப்துல் கலாம் அவர்கள் தான் இதை உயர்த்தணும், அப்படி வல்லரசு நாடாக்கணும்னு ரொம்ப படாத பாடுபட்டாரு. அதை உங்களுடைய பேச்சு இன்னும் அதை ஊர்ஜிதப்படுத்துது. அந்த வகையில உங்களுடைய பேச்சு இன்னொரு முறை நீங்கள் இது இன்னொரு கோணத்துல நீங்க பேசணுங்கிறதா என்னோட வேண்டுகோள். அதுக்காக மீண்டும் மீண்டும் மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இப்ப ரொம்ப மகிழ்ச்சிமா, நல்லா சொன்னீங்க. எல்லாரும் அவர் சொன்னதுல 2047 இந்தியா ஒரு வல்லரசாக ஆகுங்கிற ஒரு கணிப்பை சொல்றாரு பாருங்க, அதுவே நல்ல திருப்தியா இருக்குது. இப்ப பேராசிரியர் திலகவதி அவர்கள் அவங்க முதலே சொல்லிட்டாங்க, இன்னைக்கு சிக்கனமா இருக்குன்னா மகளிர் தான் காரணம்னு. இப்ப நீங்க அதுக்கான இதை கேளுங்க, வாங்க சொல்லுங்க. வணக்கங்க. ஐயா முரளிக்கண்ணன் ஐயாவுடைய உரை மிக சிறப்பு. அதுல எங்களுடைய, அதாவது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம்னா திருக்குறள், எந்த துறையை எடுத்தாலும் திருக்குறளை தொடாம பேச முடியாது. அந்த வகையில் மிக சிறப்பாக திருக்குறளை வள்ளுவர் சொல்வதை போல செய்க பொருளைங்கிறாரு, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைங்கிறாரு. அப்போ அவரு ஒரு கணித பொருளியல் அறிஞராக திருவள்ளுவர் இருக்கிறாரு. நீங்க எங்க மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க ஆண்டு விழா மலர் வெளியிடுறப்ப நீங்க கணித பொருளியல் சிந்தனைகளை பத்தி ஒரு கற்ற அவசியம் நீங்க தரணும் உங்களுடைய நோக்குல. அது ஒரு செய்திங்க. அப்புறம் இந்த தருணத்துல நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால்,
வெறும் எக்கனாமிக்ஸ் படிப்பதோடு மட்டுமல்லாமல் கணிதமும் இப்ப விண்வெளிக்கு போறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கணக்கு, அந்த கணக்கு தவறுனுச்சுன்னா அது சரியா போய் சேரல அப்படிங்கிறாங்க. அப்ப எல்லா துறைகளிலும் எப்படி கடவுள் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறாரோ அப்படி கணிதம், பொருளியல் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அதுல குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு குடும்பம் நல்ல வளர்ச்சி அடையணும், உயரத்துக்கு வரணும்னா நான் அடிக்கடி பேச்சுல சொல்லுவேன், நீங்கள் பெண்கள் கையில் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியோ ஃபைனான்ஸ் மினிஸ்டரோ அது எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கீங்க, அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர்கள் கஷ்டப்படுறப்ப நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி என் கையில இருக்கும்பாங்க. யாருடைய வீட்டிலெல்லாம் நிதி பொருளாதாரம் ஆதாரம் பெண்கள் கையில் இருக்கிறதோ அந்த குடும்பம் குறைவுபடாது, சிதைவுபடாது, உயர்ந்தோங்கி நிற்கும். உடனே நீங்க பொண்டாட்டி பேச்சை கேட்கறவங்க நல்லதான்னு நினைக்காதீங்க. அவர்கள் நான் சொல்றது நல்ல மனைவி, நல்லா கேட்டுங்க, நற்றாயின்னு சொல்வதை போல நல்ல மனைவி. அவங்க கிட்ட 1 10 காட்டுவாங்க. அது நம்ம சங்க காலத்துல இருந்தே இருக்கு. அதனால மிக சிறப்பாக சொன்னீர்கள். இந்த வல்லரசு ஆகக்கூடிய பொருளாதாரத்துல மகளிருடைய சுய உதவி குழுக்களுடைய பொருளாதாரமும் சேர்ந்து, ஏன்னா அவர்களுடைய குடும்ப உழைப்பு என்பது மணி வேல்யூ கிடையாது இருக்குது. அவங்களுடைய உழைப்பு இப்ப வெளிநாடுகள்லாம் உழைச்சாங்கன்னா அதுக்கு ஒரு பாத்திரம் விளக்குனா உழவு அப்படின்னு எக்கனாமிக் வேல்யூ இருக்கு. ஆனால் இந்திய நாட்டுல பெண்களுடைய வேலைக்கு அந்த பொருளாதாரம் எக்கனாமிக் வேல்யூ அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுல இருக்கவங்க பெண் குழந்தை வளர்ப்பு, சமையல் செய்யறது, பாத்திரம் விளக்குறது, வீடு துடைக்கிறது, இதுக்கெல்லாம் எக்கனாமிக் வேல்யூ போட்டீங்கன்னா சம்பளமே கொடுக்க முடியாது. அப்படி பெண்கள் எல்லா நிலைகளும் அது சிக்கனமாக இருந்து சேமிக்கின்றார்கள். அதனாலதான் இந்திய பொருளாதாரமும் இந்திய குடும்பமும் இந்திய சமூகமும் உலகளவில் சிறப்பாக உயர்ந்தோங்கி இருக்கிறது. இந்திய வல்லரசாவதில் பெண்களுக்கு மிகுந்த பங்கு இருக்கிறது. ஐயா, வாழ்த்துக்கள், நன்றி, சிறப்புங்க. அருமை அருமை. அதாவது இப்ப நான் எண்ணி பார்க்கிறேன், திருவள்ளுவர் எண் என்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்குங்கிறார். வாழுகின்ற உயிர்களெல்லாம் அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக போற்ற வேண்டுங்கிறார். ஔவையார் என்ன சொல்றாங்க, எண்ணும் எழுத்தும் கண் என தகுங்கிறாங்க. அங்கேயும் எண்ணதான் முதல்ல சொல்றாங்க, எழுத்து அப்புறம் தான் வருது. நான் அடிக்கடி சொல்றது எண் தான் அறிவியல், எழுத்து மொழியல்னு சொல்லுவோம். ஆக எல்லாத்துக்கும் அடிப்படை என்கிறத 2000 ஆண்டுகளுக்கு முன்னால திருவள்ளுவரோ ஔவை பாட்டி இன்னும் பலர் சொல்லியிருக்காங்க. அதை இன்றைய சிறப்பு விருந்தர் ஆங்காங்கு மிக அருமையாக அவர் அவருடைய நல்ல தமிழ் அருமையா இருக்கு. நீங்க நிறைய எழுதலாம். நீங்க தமிழ்ல இன்னைக்கு தமிழ்ல எழுதுறது தான் சரியான ஆட்கள் கிடையாது. இந்த கணித பொருளியலை பற்றி நீங்க எழுதுங்க, நிச்சயமா மாணவர்களுக்கு பயன்படும். இப்ப தொழிலதிபராக இருந்து இப்போ நம்ம நிகழ்ச்சியில எல்லா நிகழ்ச்சியிலையும் அற்புதமாக கலந்து பங்கேற்று நமக்கு எல்லாம் ஊக்கப்படுத்திட்டு இருக்கிற நமது சங்க காப்பாளர் ஐயாசாமி அவர்களே, வாருங்கள், உங்கள் கருத்தை பகிருங்கள். வணக்கம். ரொம்ப ரொம்ப அழகு தமிழ்ல ரொம்ப அழகா பேசினாரு. அதாவது அவரு பேசுனது நமக்கு பேச்சு மாதிரி தெரியல, ஒரு நேரடி உரை மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அழகா பேசினாரு. இந்த எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அப்படின்னாரு. அறிவு அப்படிங்கிறதுக்கு, அதாவது உலகம் எப்படியெல்லாம் வாழுதோ உறையுதோ அது மாதிரி நம்ம மாத்திக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா வாழலாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னாரு. இந்த உரை மாணவ செல்வங்களுக்கு போய் சேரணும். அதுக்கு நம்ம யூடியூப்ல இதுல எல்லாம் போடுறோம். இருந்தாலும் இந்த மாணவ செல்வங்கள் பங்கெடுத்துக்கிட்டது ரொம்ப குறைவா இருக்குது. அதனால இதுக்கு சேவன் ஐயா அவர்கள் மாணவ செல்வங்களை சேர்க்கிறதுக்கு ஏதாவது வழி வகை பண்ணணும் அப்படின்னு விரும்பி கேட்டுக்கிட்டு ரொம்ப அழகா பேசினாரு. அழகான உரை, சிறப்புரை, சிறப்பான உரையாக அமைந்தது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அருமை. ஐயாசாமி அவர்களுக்கு நன்றாக தெரியும், நாம் தனியா இந்த நிகழ்ச்சியை பண்ணல, யாரோட சேர்ந்து பண்றோம்? பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெக் ரூசா துறை, ஆஸ்திரேலிய தமிழ் வளர்ச்சி மன்றம், எல்லாரையும் இணைக்கிறோம். இப்படியாச்சும் வரட்டும் அப்படின்னு பாக்குறோம். அவ்வளவு சொன்னாலும் நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னா,
அந்த பல்கலைக்கழக பேராசிரியர், துணைவேந்தர் எல்லாரும் நம்மளோட இணைந்து இருந்தாங்க. அந்த மாணவர்களே வராமல், அப்போ காரணம் என்ன? எல்லாரும் அவங்க இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கிளாஸ்ல என்ன சிலபஸோ அதை முடிச்சு மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு போயிட்டா வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் தோல்வியே காரணம். இன்னைக்கு ஒரு லைப்ரரியன் என்னை கூப்பிட்டு, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி லைப்ரரியன் ஒரு அம்மா கோதை நாயகின்னு பேரு, அவங்க வந்து திருக்குறளில் தத்துவ கருத்து லைப்ரரி சயின்ஸை பத்தி எழுதுங்க, நூலக அறிவியல் எந்த அளவுக்கு பயன்படுன்னு எழுதுங்க, அதை நான் அறிவியல் பூங்கால போடுவேன்னு. ஏன் இதை சொல்றேன்னா, இன்றைக்கு நம்ம நூலகத்தை சரியாக பயன்படுத்துவதில்லை. அதுபோல இந்த இணைய நிகழ்ச்சியை நம்மோட இணைந்திருந்தும் அவர்கள் பயன்படுத்தாம இருக்காங்க. என்ன செய்யறது? யாரை யார் நோவது அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த இதை நாம என்ன பண்றோம்? யூடியூப்ல போடுறோம், ஃபேஸ்புக்ல போடுறோம், எக்ஸ் தளத்துல போடுறோம். பழைய ட்விட்டர் தான் இப்ப எக்ஸ் தளம், அதுல எல்லாம் போடுறோம். நிச்சயமா அவங்க பார்க்கணும், பார்ப்பாங்க. எப்பவுமே the needy person should go to the shop, the shop will not come to you. இன்னைக்கு ஒரு பெரிய நல்ல ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டலுக்கு யாரும் வெளியே போயிடும் சொல்ல வேண்டாம். எவ்வளவு கிரேடிங் இருக்கோ கிரேடிங்க பார்த்துட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிடுவோம். அது மாதிரி நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சியில என்னென்ன வாய்ப்புகள் சொல்றாங்க நம்ம கேட்கறது நிச்சயமா வருவாங்க, கேட்பாங்க. உங்களுடைய ஆதங்கம் ஏற்றுக்கொள்ள தகுந்தது. நான் இதை கூட என்ன சொன்னேன் தெரியுமா? அவங்களுக்கு பரிசு கூட தரையில சொன்னேன். நிறைய நான் எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டுட்டு ஒரு ரிவ்யூ காம்படிஷன் வச்சு அவங்களுக்கு பரிசு கொடுக்கவும் தயாரா இருக்கிறோம் இருக்கோம். ஆனா மாணவர்கள் வரணும். அதான் இப்ப நடேசன் சுந்தரனார் கை உயர்த்திருக்காங்க. சொல்லுங்க ஐயா. இல்லையா, விரைவாக ஒரு கருத்து. அதாவது வந்து இந்திய நாடு வந்து வல்லரசாக வந்து நம்ம 2047 வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை. அது வந்து விரைவில் நடக்க போகுது. 5 வருடங்களுக்குள் அது வல்லரசாயிரும். குறிப்பாக வந்து இந்த ஐநா பாதுகாப்பு சபையில் வந்து உறுப்பினர் ஆகிறதுக்கு எல்லாம் தயாராக இருக்குது. ஆனால் சில வருடங்களுக்குள்ளே நடக்க போகுது ஒன்றுங்க. அதே இந்த G7லேயும் அவங்க வந்துடுவாங்க. இப்போ G5 இருக்குது, 5 நாடுகள் தான் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அதில் G7 வரப்போகுது. 2 நாடுகளும் இந்த பாதுகாப்பு சபையிலையும் இந்தியா வரப்போகுது. ஆனால் இது ஐயா சொன்ன இன்றைய பேச்சாளர் சொன்ன முக்கிய கருத்து என்னன்னா, ஒரு வருமானம் வந்து இப்போ இருக்கிற $2,000 $16,600 அந்த டாலர் வரும்போது அவ்வளோ பெரிய ஜனத்தொகைக்கு அதுதான் முக்கியம். ஒரு சின்ன நாடு வந்து ஒரு அவங்களுடைய வருமானம் கூடுவது என்பது அது பெருமைக்குரிய விடயம் அல்ல. சின்ன நாடுகள் அப்படி அடைஞ்சிருக்கு. இந்த பெரிய வருமானம் உள்ள உங்களுக்கு தெரியும் சில நாடுகள் இருக்குது. ஆனால் இந்தியா மாதிரி ஒரு பெரிய இந்த வந்து 1.5 பில்லியன் மக்கள் இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு அந்த சராசரி வருமானங்கள் வரும் பொழுது அப்போ எவ்வளோ ஒரு உயர்ந்த நிலையை இந்தியா அடைய போகின்றது. அது வேறு. அதான் இந்தியா பணக்கார நாடாக அமெரிக்கா அளவுக்கு வரப்போகுது. அதை விட பழைய அமெரிக்கா, இப்போ இருக்கிற அமெரிக்கா இல்லை, 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்கா மாதிரி இந்தியா வரப்போகுது. அது உண்மை. ஆனால் நிச்சயமாக இந்த தகவல் வந்து இந்தியா வந்து வல்லரசாக இன்னும் 5 வருடங்களுக்குள் ஆகும் என்பது அதுதான் என்னுடைய கணிப்பு அல்ல, மற்றவர்களுடைய கணிப்பு என்ற சிறிய தகவலை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றிங்க. அடுத்து அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் பெரியண்ணன் அவர்கள். வாங்க பெரியண்ணன் அவர்களே. அவருக்கு பல வேலை இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிறார் பாருங்க, அதுக்கே பாராட்டு. உங்க பெயரை கொஞ்சம் மாத்துங்க. அதுல பெரியண்ணன் இருக்கு, பெரியண்ணன் நான் மாத்தினேன், திரும்பவும் கரெக்டா இருக்கு. என்ன அதுக்கு இப்ப இல்ல, அப்புறம் போடும்போது பெரியண்ணன் அப்படின்னு நம்ம கரெக்ட் பண்ணேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க பேராசிரியர் முனைவர் பெரியண்ணன் அவர்களே. வாங்க. இணைப்பில் இணைந்திருக்கின்ற சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையாக கணித பொருளியல் படிப்பினுடைய அருமையை எடுத்து உரைத்தார். முன்பெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஒரு கல்லூரியில போனா BA எக்கனாமிக்ஸ் தான் இடம் இருக்குது, மற்றதெல்லாம் இடம் இல்லைன்னு சொல்லி எப்படியாவது அவங்கள BA எக்கனாமிக்ஸ்ல சேர்த்துடுவாங்க. ஆனா BA எக்கனாமிக்ஸினுடைய பெருமையை ஐயா அவர்கள் உரைத்த பிறகு எல்லோரும் அந்த கணக்கியலை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டினார். மிக அருமையாக இடையிடையே திருக்குறளை கூறி இந்த பொருளியலுக்கு எப்படி ஒத்து வருகிறது என்பதை
மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தார். இவர் மேலும் மேலும் நூல்களை எழுத வேண்டும் என்று அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம் விரும்புகிறது. ஏன்னா இப்ப அறிவியல் சார்பாக நூல்கள் எழுதுபவர்கள் குறைவு, ஆனா பேசுபவர்கள் அதிகம். ஆனா ஐயா அவர்கள் அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. மிகச் சிறப்பாக திருக்குறளை எடுத்து உரைத்த விதம் அருமை. அது எவ்வது உரைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உரைவது அறிவு, அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவுடையார் ஆவது அறிவார் என்று அறிவுடையவருடைய தன்மையை மிக சிறப்பாக எடுத்துரைத்த ஐயா அவர்கள் பெயரே பெருமையா இருக்கிறது. இப்பெல்லாம் பெயரெல்லாம் பார்க்கும்பொழுது கரடு முரடா இருக்குது, உச்சரிக்கவே முடியாத சொற்களா இருக்கிறது. ஆனா இவருடைய பெயர் முரளிக்கண்ணன் என்பது சிறந்த பெயர். அவர் மேலும் மேலும் சிறந்து வாழ்வார் என்பதிலே ஐயமே இல்லை. அடுத்த தடவை சந்திக்கின்ற பொழுது அவர் நூலோடு வந்தாரானால் உலகம் உள்ள அளவு நூல் நிற்கும், செல்வம் இருக்கும், வீடு இருக்கும், எல்லாம் இருந்தாலும் நூல் இருப்பது மிகவும் சிறப்பு. ஐயா அவர்கள் நூலை எழுதி அதுவும் மாணவருக்கு புரியும்படியா சொல்லுவது மிகவும் கடினமான செயல். நான் இவர் பேசுகின்ற பேச்சில் தமிழ் நடை மிக அருமையாக இருந்தது. இடையில ஒவ்வொரு இடத்துல சொல்ல முடியாத இடத்துல ஆங்கில சொல்லை கலந்து பேசத்தான் வேண்டும். அப்படி எல்லாருக்கும் ஏற்ற வகையில பேசிய ஐயா அவர்கள் வாழ்க வளர்க என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் பேசினா ஆல் ஓவர் இந்தியால உள்ள அனைத்து எழுத்தாளர்களுடைய சார்பில் அவர் பேசியிருக்கிறார். அதற்கு பாராட்டு. இனி நாம் நன்றி உரை நவில நமது அதாவது அண்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மேனாள் துணை முதல்வர் முனைவர் இரா பூங்கோதை அவர்களை அழைக்கிறோம். வாருங்கள், நன்றி உரையை நவிலுங்கள். இப்பதான் அன்மியூட் பண்ணியாச்சு. அனைவருக்கும் வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், பெக் ரூசா துறை பாரதிதாசன் பல்கலைக்கழகம், ஆஸ்திரேலிய தமிழ் வளர்ச்சி மன்றம் இணைந்து நடத்திய அறிவியல் அரங்கம் 124. இந்த அரங்கம் மிக சிறப்பாக அமைந்தது. இந்த அரங்கத்தில் இணைந்து சிறப்பித்த அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். கணித பொருளியலில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் என்ற தலைப்பு இந்த அரங்கத்தில் நடைபெற்றது. இன்றைய அறிவியல் அரங்கத்திலே சிறப்புரையாளராக கலந்து கொண்டு மிக பயனுள்ள தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்துக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆசிரியர் கூட வர்றது கொஞ்சம் கடினமா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா விரும்பி படிக்காதவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுல மிகச்சிறந்த ஒரு நல்ல தகவல்களையும், பொருளாதாரம் பற்றிய இன்னைக்கு எப்படி தன்னிறைவு பெற போகுது அப்படிங்கிறத பற்றியும் அழகா சொன்னாங்க. சொன்ன விதம் நன்று. எல்லாரும் சொல்லிட்டாங்க திருக்குறள் மேற்கோள். அதாவது பொருளல்ல வரை பொருளாக செல்லும், பொருளல்லதில்லை பொருள். பொருள் இல்லாதவங்களை கூட பொருளுடையவர்களா ஆக்கும் அப்படின்னு ஒரு ஒண்ணுக்கும் உதவாதவங்களை கூட அந்த பொருளை தவிர வேறு இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்வார். அந்த மாதிரி இன்றைய தகவல்களை மிக பயனுள்ளதாக ஐயா அவர்கள் வழங்கினார்கள். அதாவது பரோடா வங்கியினுடைய மேனாள் பொது மேலாளர் முனைவர் எம் முரளிக்கண்ணன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இன்னைக்கு தலைமை உரை வழங்கியவர் அம்மையார் அவர்கள், செல்வராணி செல்வம் அம்மையார் அவர்கள். அவர்கள் கணித வல்லுனர், கணிதம் மட்டுமல்ல பல்துறை வல்லுனர் என்றே சொல்லலாம். எந்த தலைப்பாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றலாளர் அம்மையார் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு தலைமை உரை வழங்கினார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை பற்றிய நல்லதொரு அறிமுக உரையை பேராசிரியர் முனைவர் முத்துவேல் ஐயா அவர்கள் வழங்கினார்கள். தன்னுடைய அனுபவத்தோடு இயைந்து அவர்களை பற்றிய நல்ல தகவல்களை வழங்கினார்கள். அதே போல இன்னைக்கு ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. அறிவியல் அரங்கை இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருந்த அத்துணை சான்றோர் பெருமக்களையும் சுருக்கமாக அழகாக வரவேற்று மகிழ்ந்தார்கள். அம்மையார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் பேராசிரியர் இயக்குனர் அவர்கள், தமிழ் பண்பாட்டு மையத்தினுடைய இயக்குனர் அவர்களுக்கும் அம்மையார் திலகவதி அம்மையார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. கேட்க வேண்டாம், இனிய இசையோடு திருவள்ளுவர் வாழ்த்தினை பாடி, அது மட்டுமல்ல அந்த சொல்லோவியத்தை தொடர்ந்து கேட்க தூண்டும் வகையிலே அம்மையார் வாசுகி கண்ணப்பன் அம்மையார் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நம்மோடு என்றும் துணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அம்மையார் அவர்களுக்கு எங்களுடைய சொல்லோவியத்தை மிகச்சிறப்பாக வழங்கும் அம்மையார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. அறிவியல் பூங்கா காலாண்டிதழ் கண்ணோட்டத்தை அது காணொலி காட்சியாக
மிகச்சிறப்பாக ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு புதுசா இணைச்சு அழகா வழங்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீ சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனர் ஆர்.என். கருணாநிதி ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் பிரேமா கருணாமருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படி புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிற அளவுல எதையாவது ஒரு தலைப்பை சிந்திச்சு அதை யார் வந்து ரொம்ப நல்லா சொல்லுவாங்க அப்படின்னு அந்த சொல் வல்லாரை கண்டுபிடித்து இங்க கொண்டு வந்து நம்மோட இணைத்து நம்மையும் சேர்த்து இந்த ஒரு நிகழ்ச்சியை திட்டமிட்டு வழிநடத்தி நிகழ்ச்சி நெறியாளராக இருந்து அனைவரையும் ஒருங்கமைத்து இங்க நம்ம வழிநடத்தி செல்லக்கூடிய சேவாரத்னா கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களுக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பினை நன்றியை கூறிக்கொண்டு, மேலும் இந்த நிகழ்ச்சிகளை இணைந்து சிறப்பித்த கவிஞர் ஐயாசாமி ஐயா அவர்கள் தங்கள் மாணவர்களுக்கு சென்று சேர வேண்டும், சென்று மாணவர் மீதே இருப்பார். ஆனால் மாணவர்கள் கேட்பார்கள், ஆனால் அவர்கள் எப்பொழுது விரும்புகிறார்கள் அப்பொழுது பார்ப்பார்கள். நாம் தேடுகின்ற நேரம் அவர்கள் வரமாட்டார்கள், அவர்கள் விரும்புகின்ற நேரம் அவர்கள் தேடி படிப்பார்கள். அதுதான் மாணவர்களுடைய இயல்பு. அதனால அது கண்டிப்பாக அவர்களுக்கு சென்று சேரும். திருமதி காயத்ரி அம்மையார் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நடேசன் சுந்தரனார் அவர்கள் நல்லதொரு கருத்தை வழங்கினார்கள். ஐயா அவர்களுக்கு உங்களுடைய நன்றி. ஆரம்பத்துல ஜேவி கருப்புசாமி ஐயா அவர்கள், திருமதி சந்தானம் ஐயா அவர்கள் எல்லோரும் இணைந்திருந்தார்கள். தேசிய தலைவர் பெரியண்ணன் ஐயா அவர்கள் வந்து அந்த இணைப்பு சில நேரம் அவருக்கு போய் சேரலன்னா, அம்மா எனக்கு வந்தோடனே எனக்கு இணைப்பு அனுப்பிச்சிரு, நான் தான் அனுப்புனேன் அவருக்கு இணைப்பு, உடனே வந்து இணைஞ்சிட்டாரு. அதனாலதான் அவசரத்துல வந்து நான் விட்டு போயிடுச்சு அவர் பேரு அடிக்கிறதுல, வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஐயா அவர்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இந்த இது ரொம்ப அவருக்கு பிடிச்சிருக்கு. அது அவர்கிட்ட எல்லாம் நம்ம வாழ்த்து வாங்குறோம், ஏன்னா வாழ்த்துற இடத்துல அவங்களாம் இருக்காங்க. ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் இங்க இணைந்து தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் மிகச்சிறந்த முறையிலே பதிவு செய்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், அணுவியல் விஞ்ஞானி கோபாலன் ஐயா அவர்களுடைய கேள்வி கேட்ட உடனே நிறைய பதில் வந்தது நமக்கு. அது வந்து அதுதான் இங்க இருக்க சிறப்பே அதுதான். ஏன்னா நம்ம கேட்டுட்டே இருப்போம், என்ன கேள்வி கேட்கணும்னு உடனே தோணாது. ஆனா ஐயா அவர்களுக்கு மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி அவருக்கு தோன்றும். அதை கேட்கும் பொழுது அந்த கருத்து வந்து எல்லோருக்கும் பெறக்கூடியதாக இருக்கும். அவ்வகையில கேட்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் நன்றி. இன்று தலைமையுரை, சிறப்புரை, கருத்துரை அனைத்தும் மிகச் சிறப்பாக அமைந்திருந்தது, பயனுள்ளதாகவும் இருந்தது. எனவே சிறப்பு விருந்தினருக்கும் தலைமையாளர்களுக்கும் கலந்து கொண்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், இதை மறுபடியும் கேட்க இருக்கின்ற அனைவருக்கும் மாணவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. அன்றே ஒரு தகவல், நாளை மறுநாள் வியாழக்கிழமை அன்னைக்கு திருக்குறள் ஆய்வரங்கம், அது 5வது வியாழக்கிழமை, அதனால 31 வருது. அந்த 5வது வியாழக்கிழமையில அறிவியல் நோக்கில் திருக்குறள் ஒரு பேராசிரியர் திருச்சிராப்பள்ளியிலிருந்து உரை நிகழ்த்துகிறார்கள். மறக்காம நாளை மறுநாள் திருக்குறள் ஆய்வரங்கம், அந்த நிகழ்வில் அவர் பேசுகிறார், அறிவியல் நோக்கி திருக்குறள் என்று. அது மட்டுமல்ல, நான் நினைவுபடுத்துகிறேன், நம்முடைய ஏஜிஎம் ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங், அது வந்து காஸ்மாபாலிட்டன் கிளப்ல மாலை 4 மணி வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு, சரியா? நான் முன்னரே சொன்னபடி வியாழன் வெள்ளி நான் வந்து அங்க மத்திய பிரதேசத்துல உள்ள பிரஸ்டீஜ் யூனிவர்சிட்டி அங்க உள்ள ஃப்ரெஷர்ஸுக்கு ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்காக போறேன். பட் நான் எப்படிதான் வெள்ளிக்கிழமை நைட்டு வந்துருவோம், அதனால சனிக்கிழமை நிகழ்ச்சி உறுதியாக உண்டு, மாற்றம் கிடையாது. அதுல நமக்கு நம்மளுடைய நெருங்கிய நண்பர் ராஜமுருகனுடைய மகள் திருமண வாழ்த்தரங்கம் நடக்கும். ஐயாசாமி போன்ற அன்பர்களெல்லாம் நல்ல கவிதையோட வாங்க, வந்து வாழ்த்துங்கள் உங்களை என்று மறவாது வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் நம் அன்பர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க, இந்த அறிவியல் பூங்காவை கார்பரேஷன் பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு போகணும். அது ஒரு திட்டம் வகுத்திருக்கோம். ஏற்கனவே 10 கார்பரேஷன் ஸ்கூலுக்கு அறிவியல் பூங்கா கொடுத்தாச்சு. 2 பேரும் ஈச் 5000 டே ஸ்பான்சர்டு, ஆளுக்கு 5000 ரூபா கொடுத்துட்டாங்க. உடனே 10 ஸ்கூல் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். மொத்தம் கார்பரேஷன்ல 250 ஸ்கூல் இருக்கு. என்னுடைய திட்டம் 250 ஸ்கூலுக்கு நம்ம அறிவியல் பூங்கா போகணும். அதான் அப்ப ஒண்ணும் இல்லை, ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபான்னு வச்சோம்னா உங்களுக்கு தெரியாது இல்லை, அது ஒன்றும் அதிகமாக ஆக போறது. 5 25 ஒரு 20 பேர் முனைந்தால் கூட எல்லாத்துக்கும் எல்லா ஸ்கூலுக்கும் நம்ம கொடுத்துடலாம். அது கொஞ்சம் யோசிப்போம். யாரார் முடியுமோ முடிந்தவர்கள் முன்வாருங்கள் என்ற அன்பு வேண்டுகோளை வைத்து இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்த சிறப்பு விருந்தினர், அவருக்கு நிறைய வேலை உண்டு, பல இப்பவும் பணி நிறைவு பெற்றாலும் பல வங்கிகள்ல அவருடைய
ஆலோசனைகள் ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்றார். சிறப்பு விருந்தினர் முனைவர் முரளிக்கண்ணன் அவர்களுக்கு மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்த அனைவருக்கும் நன்றி கூறி நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படித்து மகிழ்வோம். அத்துடன் யாம் தொகுத்துள்ள திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தில் மேனிலை அடைவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் பதிவு நாளை யூடியூப்ல வந்துரும், அனைவரும் பார்த்து மகிழலாம். இப்பொழுது இந்த முகநூல்லையும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றி. கருணாநிதி ஏதோ சொல்ல வரீங்களா, சொல்லுங்க. இல்ல வாய்ஸ் வரல, சொல்லுங்க. உங்க வாய்ஸ் வரலையே, வால்யூம் கூட்டுங்க. வரல. You raise your voice and say. வரலையே. மைக்ல ஏதாவது கோளாறு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க மைக்கை சரி பண்ணுங்க, சரி பண்ணிட்டு சொல்லுங்க கருணாநிதி. கேட்கல, உங்க மைக் சரியில்லை. சரி, நம்ம அப்புறம் பேசிக்கலாம், நேரம் ஆயிடுது. நன்றி, வணக்கம். நன்றி.